இமாம் அபு முஹம்மது இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அத்தல்ஹீஸ் லி உஜூஹி தஹ்லீஸ் என்கின்ற நூலில் நாம் இப்பொழுது 4வது பகுதியிலே என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆரம்பமாக ஈமானிய படித்தரங்கள் சம்பந்தமாகவும் பாவங்களுக்கான பரிகாரங்கள் சம்பந்தமாகவும் பெரும்பாவங்களுடைய தரப்படுத்தல்கள் சம்பந்தமாகவும் இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த அதாவது கேள்விகளுடைய ஒழுங்குமுறைகள் அதாவது தர்த்தீபில் வித்தியாசமாக இருந்தாலும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவைகளை நம்ம என்ன செய்கிறோம் தொடர்ந்து நான் இந்த இடத்துல கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 4வது 5வது 6வது என்ற பகுதியில் உள்ள 3 அதாவது கேள்விகளையும் ஒரு சேர்த்து என்ன செய்யலாம் நடத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் நேரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அறிவோடு சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் போகலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் 4வது இலக்கமிட்டு இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் وأما ما سألتم عنه من أي الأمور أفضل في النوافل الصلاة أم الصيام أم الصدقة. நீங்கள் அதாவது கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் நஃபில்கள் அதாவது நஃபில்களில் எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்யக்கூடிய அமல்களில் தொழுகை சிறந்ததா, நோன்பு சிறந்ததா, தர்மம் சதகாக்கள் சிறந்ததா என்று கேட்டிருந்தீங்க. இப்போ இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாரு, ஃபகத் ஜாஅத்திர் ரகாயிப் ஃபி குல்லி தாலிக். ஆர்வமூட்டல்கள் இதில் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சீங்க வந்திருக்குது. தொழுகை குறித்தும் வந்திருக்குது, உபரியான தொழுகைகள் குறித்து, உபரியான நோன்புகள் குறித்து, உபரியான தர்மங்கள் குறித்தும் வந்திருக்குது. வகுல்லுஹா ஃபிஅலுன் ஹசன், எல்லாமே நல்ல வேலைகள் தான். வமா உஹிப்புலில் முஃமினி அன் யஹ்லுவ மின் அன் யضرب في هذه الثلاث بنصيب ولو بما قل. நான் இதில் எந்த ஒரு முஃமினுக்கும் ஒரு அமலை மட்டும் கூடுதலாக செய்வதை நான் விரும்பவில்லை என்றார். அதாவது தொழுகை மட்டும் உபரியாக தொடர்ந்து என்ன செய்கிறது, நோன்பை விட்டுடுறது, தர்மங்களை விட்டுடுறது, அல்லது தர்மத்தை மட்டும் நிறைய செய்கிறது, தொழுகையை விட்டுடுறது, நோன்பை விட்டு இப்படி செய்வது எனக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹு தாலா நம்ம இதில் அவர் சேர்க்காது விட்டாலும் அந்த ஈமானிய படித்தரங்கள் சொல்கிற டைமில் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தில் அவருக்கு லேசுபடுத்தி இருந்தாலே தவிர ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா அவருக்கு லேசுபடுத்தி இருந்தாலே தவிர இதில் எல்லா விஷயத்தையும் செயல்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நஃபிலான தொழுகை, கொஞ்சம் தான தர்மங்கள், கொஞ்சம் நோன்பாக இருந்தாலும் இதில் நிறைய தொழுவதை விட, நிறைய உபரியான விஷயங்கள் தொழுவதை விட இதில் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுன்னு எனக்கு மிகவும் கொஞ்சமேனும் செய்வது எனக்கு விருப்பமானது. இருந்தாலும் அன்ன சதகத்தல் ஜாரியத ஃபி திமாரி ஃபில் அர்தீன அஹப்பு இலைய மின ஸலாத்தி வஸ்ஸௌமி ஃபித் தனஃபுல். இருந்தாலும் பூமிகளில் நிலங்களுடைய விஷயத்தில் பழங்கள் விளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய சதகா ஜாரியாக்கள் எனக்கு தொழுகையை விட நோன்பை விட மிகவும் பொருத்தமானதாக தெரிகிறது. பாருங்கள், 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று, நோன்புண்டு தனியாக போகிறதையோ அல்லது சுன்னத்து தொழுகைண்டு தனியாக போகிறதையோ சதகாண்டு தனியாக போகிறதையோ நான் என்ன செய்யலை, நான் விரும்பலை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாவது அவர் என்ன செய்யட்டும் என்று சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு நிலத்துடைய விஷயங்களில் அறுவடைக்காக அதாவது பழங்கள் விளைச்சல்கள் தரக்கூடியவைகளில் சதகா ஜாரியா செய்கிறது தொழுகை உபரியான நோன்பு இவைகளை விட என்ன எனக்கு மிகவும் விருப்பமானது. வக்கது ருபீனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக எங்களுக்கு கிடைத்த ஒரு செய்தி. இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இதா சும்து தஅஃப்து அனிஸ்ஸலா. நான் நோன்பு பிடிச்சேன்னு சொன்னால் எனக்கு தொலையலாம் இருக்குது. நான் நோன்பு பிடித்தால் தொழுகை விட்டு நான் பலகீனம் அடைகிறேன். அதாவது உபரியாக நிறைய என்ன செய்ய முடியாமல் இருக்கு, தொழ முடியாமல் இருக்கிறது. யார் சொல்கிறாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வஸ்ஸலாத்து அஹப்பு இலைய மினஸ் ஸியாம். எனக்கு நோன்பை விட தொழுகை மிகவும் விருப்பமானது. யார் சொல்கிறாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி கீழே தஹ்ரீஜில் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் வருகிறது. 7903வது இலக்கத்தில் சஹீஹான அறிவிப்பாளர் வரிசையுடன் என்று இதை தஹ்கீக் செய்யக்கூடிய ஆசிரியர் சொல்கிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு நோன்பு பிடிச்சா நிறைய உபரியான சுன்னத் தொழுகைகள் தொழ முடியாமல் இருக்கு, எனக்கு தொழுகை நோன்பை விட மிகவும் என்ன விருப்பமானது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இவர் சொல்கிறார், வலஸ்னா நுகல்லிது ஃபீ தாலிக இப்னு மஸ்ஊத். நாங்கள் இதில் இப்னு மஸ்ஊதை தக்லீத் செய்யலை, இப்னு மஸ்ஊதை தக்லீது செய்து நான் என்ன செய்யலை, இதை சொல்லவில்லை. வலா நகூலு ஐதன் இன்னஹதா லைஸ கமா கால். அதே நேரம் இப்னு மஸ்ஊத் சொன்னது பிழை என்றும் நாங்கள் சொல்லலை. இப்னு மஸ்ஊத் சொன்னது பிழை என்றும் நாங்கள் சொல்லவில்லை. வலாக்கின்னி அகூல், நான் சொல்வதெல்லாம் வல்லாஹு ஆலம் இது லா நஸ்ஸ ஃபீ தாலிக அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்வதெல்லாம் இதில் நஸ் எதுவும் இல்லை, குர்ஆன்லேயோ சுன்னாலேயோ இந்த 3ல்
எதை செய்ய எது சிறப்பானதில் நஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வலாக்கின்னி கத குல்து இன்னி உஹிப்புலில் முஃமினி ஐயதுரிப ஃபி குல்லி ஹாதிஹி ஸலாஸ பினஸீப். இந்த 3 வகையிலையும் ஒரு பங்கு அவர் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் என்ன செய்கிறேன் இதில் சொல்ல வருகிறேன். வயஹுத பிஹத்திஹி மின் குல்லி வாஹிதின் மின்ஹா வ இன் கல்ல. குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதி அதில் என்ன செய்யட்டும், தொடர்ந்து அவர் என்ன செய்யட்டும், செய்து வரட்டும். அதாவது ஒன்றில் அதிகமாக செஞ்சு மற்றத்தில் குறைய அப்படி இல்லாமல் எல்லாத்துலையும் ஒரு அளவாக என்ன செஞ்சிட்டும் செய்து வரட்டும். ஃபதாலிக இன்ஷா அல்லாஹ் ஹைருன் லஹு பிலா ஷக் மின் ஐ அஹுத பிஹ்தாஹுன்ன வலா யஹுத மினல் பாக்கின நஸீப். அது அவருக்கு மிகவும் சிறப்பானதுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒபயானது அலிக் அதை தெளிவுபடுத்தும் முகமாக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அன்னஹு கத் ஸஹ்ஹனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னல் முஸல்லீன யுதஅவுன மின் பாபிஸ் ஸலா வ ஸாயிமின யுதஅவுன மின் பாபிஸ் ஸியாம் வ அஸ்ஹாபுஸ் ஸதகா யுதஅவுன மின் பாபிஸ் ஸதகா. சதக்கா செய்தவர்கள் சதக்காவுடைய வாசலால் அழைக்கப்படுவார்கள், நோன்பு பிடித்தவர்கள் நோன்புடைய வாசலால் அழைக்கப்படுவார்கள், தொழுகையாளிகள் தொழுகையுடைய வாசலால் அழைக்கப்படுவார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி அலைஹி அல்லாஹ்வின் தூதரே, இதில் ஒரு பாதையால் அழைக்கப்பட்டாலே போதுமானது, ஒரு கதவால் அழைக்கப்பட்டாலே போதுமானது, இன்னொரு தேவை இல்லை. இருந்தாலும் இந்த எல்லா கதவுகளாலும் அழைக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, இந்த எல்லா கதவுகளாலும் அழைக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? இதில் உண்டால் அழைக்கப்பட்டால் போதுமானது. இது உண்டால் அழைக்கப்படுறதுனா என்ன, அவர் தொழுகையாளியாக அறியப்பட்டவர், மற்ற எல்லாதை விட. நோம்புனா நோன்பு அதிகமாக என்ன செய்வர், அறியப்பட்டவர். தர்மம்னா தர்மம் அறியப்பட்டவர். இது ஏதாவது ஒரு பாதையால் நம்ம சொர்க்கம் போனால் சரியானது. இருந்தாலும் அபூபக்கர்லாவோட கேள்வி என்ன தெரியுமா, இதில் எல்லா வகையாலும் அழைக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்ன நேரத்தில் அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நஅம், ஆம் இருக்கிறார்கள். அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், நீங்கள் அவர்களில் உள்ளவராக இருக்க நான் ஆசை வைக்கிறேன் தான் ரசூலுல்லாஹ். இப்போ ஃபஇன்னமா இஃப்தர்னா மா பஷர பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர், நாங்கள் அபூபக்கருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நன்மாராயம் சொன்னார்களோ அதைத்தான் நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். வஹஸ்புக பிஹாத இஹ்தியாரன் ஃபாதிலன் ஜஅலன் அல்லாஹு வையாக்கும் மின் அஹ்லிஹி ஆமீன். இந்த தேர்வு மிகவும் சிறப்பான ஒரு தேர்வு, அல்லாஹ் தஆலா எங்களை அப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யட்டும் ஆக்கட்டும் என்றார். இது ஒரு உண்மையிலே ஒரு அமல்கள் செய்கிற டைமில் ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஹ் உண்டு. கேட்கப்படுது நாங்கள் உபரியான வணக்கங்களில் எதையெல்லாம் என்ன செய்யணும் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பங்கு என்ன செய்யட்டும். கொஞ்சம் நோன்பு, கொஞ்சம் உபரியான தொழுகை, கொஞ்சம் சதகா, இந்த 3 சேர்ந்து மிச்சம். ஒன்றில் மட்டும் அதிகம் கவனம் செலுத்தி ஒன்றில் அதிக கவனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு மிகவும் பொருத்தம் இல்லை. அதே நேரம் இன்னொன்றே நம்ம கவனிச்சுக்கிறோம், யாருக்காவது ஒரு அமல் இலகுபடுத்தப்பட்டிருந்தால் அதில் அவர் கூடுதலாக என்ன செய்யணும், ஈடுபடணும் என்பதையும் நம்ம என்ன செய்யணும், அதாவது கவனித்துக் கொள்ள வேண்டும். இது அந்த கேள்வி. அதோட அந்த கேள்வியுடைய பகுதி என்ன செய்யுது முடியுது. ஒரே ஒரு கேள்வி. காரணம் என்னடா, எது சிறப்புன்னு அவர்கிட்ட என்ன செஞ்சது கேட்கப்பட்டது. அப்போ இந்த கேள்வியை நாங்கள் ஒரு தனியான உண்டாக என்ன செய்யலாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இப்படித்தான் அது 7 ஆகுது, மொத்தம் 10. 7 ஆகுவதற்கான காரணம் அதுதான். அடுத்த கேள்வி என்ன அவர்கிட்ட கேட்கப்படுகிறது அப்படி என்றால் 5வது, இந்த புத்தகத்துடைய இலக்கத்தில் 5வது கேள்வி, வாம்மா மா சஅல்தும் அன்ஹு மிம்மா ரூவிய ஃபி ஹதீத் தனஸ்ஸுலி வ ஹலில் இஜாபா மத்மூனத்துன் ஃபி தில்க ஸஆ. அதாவது அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கி வராண்டு ஹதீத் வருதே, இதில் இந்த ஹதீத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுமா, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது சம்பந்தமாகவும் குறித்து நீங்கள் என்ன செஞ்சிருந்தீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் இது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஹதீத் என்ன, தஹ்ரீஜில் அதை பதிவு செய்கிறார். என்னென்னா, அதாவது புகாரியில் 1897வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா, அல்லாஹு தஆலா அதாவது இறங்குகிறான், குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா, ஒவ்வொரு இரவிலும் இந்த பூமியுடைய வானத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இறங்கி வருகிறான். ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆஹிர், அதாவது இரவை 3 பகுதிகளாக பிரித்து இறுதி 3வது பகுதியில் இரவில் என்ன செய்கிறான், இறங்குறான். இரவு 3 பகுதிகளாக பிரித்து இறுதி 3வது பகுதியில் இறங்குகிறான். இப்போ இரவு என்றது எப்போ ஆரம்பிக்குது, இரவு என்றது இரவு இஸ்லாமிய தாரீஃப் சரியா அடிப்படையில் எப்போ ஆரம்பிக்கும், உலகத்தில் எங்களுக்கு தெரியும். சரி, மகரிபாவா அப்போ இப்போ இது மகரிப் எப்படின்னு வைத்துக் கொள்வோமே. அப்போ இஷா தொழுகை கியாமுல் லைலா, இரவில் தொழப்பட. கியாமுல் லைலாண்டா என்ன, இரவில் நின்று தொழும் தொழுகை. இஷா தொழுகை கியாமுல் லைலா எடுக்க இயலுமா? மகரிபில் ஆரம்பித்தா இஷா என்ன, ஒருத்தர் கியாமுல் லைல் இரவு தொழுகை தொழ போகிறாரு, மகரிப் போகிற தொழலாமா? இரவு தானே, மகரிப் போல நான் என்ன செய்ய போகிறேன், அந்த 11 ரக்காத்தை தொழ போகிறேன்னு தொழலாமா அப்படி என்று கேட்டால், அப்போ கியாமுல் லைல் இரவில் ஒரு பகுதியில் தொழக்கூடாது என்ற முடிவுக்கு நம்ம வரணும். மகரிப்லேருந்து ஆரம்பிக்குதுன்னா கியாமுல் லைல் இரவில் ஒரு பகுதியில் தொழ முடியாது. மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில் கியாமுல் லைல் என்ன செய்யக்கூடாது, இரவு தொழுகைகள் தொழக்கூடாது. இஷாவுக்கு போகிறதா என்ன செய்யணும், நம்ம தொழ வேண்டும். அப்போ கியாமுல் லைல் என்றது வரையறுக்கப்பட்டு சொல்ல வேண்டி வரும் மகரிபாக இருந்தால். இஷாவுக்கு பிறகு தான் இரவு என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது என்றால் அந்த பிரச்சனை என்ன இல்லை. ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார், மகரிபிலிருந்து என்ன செய்யுது அந்த இரவுடைய நேரம் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது. சுன்னா அடிப்படையில் இரவு தொழுகை என்பது என்ன, இஷாவுக்கு பிறகு தான் என்ன செய்யணும் தொழப்பட வேண்டும். ஆனால் இரவு என்ற வரை விளக்கணம் மகரிபிலிருந்து என்ன செய்யுது
ஆரம்பிக்கிறது. இதனால் ஒருத்தர் மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அப்படின்னு வரக்கூடிய செய்தியில் இஷாவும் வருவதனால இஷா தொழுகின்றவரும் கியாமுல் லைல் என்ன செய்கிறாரு, தொழுதிருக்கிறார் என்ற கூலி அவருக்கு என்ன செய்யுது, வருது. ஏன்னா அவர் இஷா தொழுகிறார் எப்போ, இரவுல தொழுகிறார். இரவில் எலும்பி தொழுதால் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த எல்லா ஹதீஸில் இஷாவும் என்ன செய்யும், அடங்கும் அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒருவர் அவரும் என்ன செய்கிறார், இருக்கிறார். இஷா தொழுகிற ஒரு மனிதர் முழிச்சிருந்து கொஞ்சம் அந்த நேரத்தை தொழுதாலும் சரி லேட்டாக தொழுதாலும் அவருக்கு என்ன கூலி இருக்குது, இரவுல தொழுத கூலி என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ சில ஹதீஸ்களை நம்ம அப்படி என்ன செஞ்சோமே பார்த்தோம். எனவே மகரிபில் இருந்து என்று பார்த்தோம்டா மகரிபுடைய வக்திலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் மூணா பிரிக்கணும். இஷால இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இஷால இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செய்யணும், 3 பகுதிகளாக பிரிக்கணும். அப்போ 3வது பகுதியில் எழும்புதல் என்றதுல செல்வாக்கு செலுத்துறது இரவு எப்போ ஆரம்பிக்குது என்ற இடத்துல இருந்தால் என்ன செய்யுது, செல்வாக்கு செலுத்து. இரவு மகரிபிலிருந்து என்ன நிலைப்பாடு தான் மிகவும் சரியானது. ஏன்னா அடுத்த நாள் என்ன செய்கிறது, அங்கே ஆரம்பிக்குது. இல்லைன்னா மகரிபுக்கு இஷாவுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி நாளுக்குள்ளே வராத மாதிரி என்ன செஞ்சிடும், அது போயிடும். மகரிபில் நாங்கள் எங்களுடைய வளமை என்ன இருந்துச்சு, வெள்ளிக்கிழமை இரவுண்டா என்ன, அது வியாழக்கிழமை நைட்டாக இருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு அந்த முந்தின நாளை தான் நம்ம என்ன செய்வோம், பிந்திய நாளுடைய இரவாக சொல்லுவோம். இந்திய நாளுடைய இரவாக வெள்ளிக்கிழமை இரவுண்டா அது என்ன வியாழக்கிழமை தான், புதன்கிழமை இரவுண்டா அது என்ன செவ்வாய்க்கிழமையை என்ன செய்து குறிக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்லி பழகி இருக்கிறோம். எனவே மகரிபிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த நிலைப்பாடு மிகவும் பொருத்தமானது, சரியானது. ரைட். அந்த ஹதீஸில் இரவில் 3ஆக பிரித்து இறுதி பகுதியில், அதாவது கடைசி 3இல் ஒரு பகுதியில் இறைவன் முதலாம் வானத்துக்கு இறங்குகிறான். ஹைன யபகா துலுசுல் லைலில் ஆஹிர். இந்த சில எப்புகளில் அதான் எப்புகளில் வந்து அந்த இரவை பிரித்து போட்டிருக்காங்க. இந்த அதாவது இது 3வது பகுதி என்று டைமை கூட என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கணக்கிட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து பெரும்பாலும் இஷாவிலிருந்து என்ன செய்வாங்க, கணக்கிடுவாங்க. மகரிபிலிருந்து கணக்கிட்டு கூடிய எப்புகளும் என்ன செய்கிறது இருக்குது. அப்படி பார்த்தா அந்த இரவுடைய இறுதி பகுதி என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்குகிறான். யகூலு மய்யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு. யார் வந்து என்னிடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ, என்னை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். மையஸ்அலுனி ஃபஉஅதியஹு. யார் இடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுத்தா அஃபிருனி ஃபஅஃபிர லஹு. யார் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு நான் என்ன செய்கிறேன், பாவத்தை மன்னிக்கிறேன். இது புகாரில் 1145வது இலக்கத்திலையும் வருது. ஏற்கனவே சொன்னது மாதிரி 1197வது இலக்கத்திலையும் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வழியாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு முத்தைம், ரிஃபா அல் ஜுஹனி, அலி பின் அபி தாலிப், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இப்படி நிறைய நபித்தோழர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷர்ஹு ஹதீஸின் நுசூல், அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கி வரக்கூடிய அந்த ஹதீஸ் சம்பந்தமான விளக்கம் அப்படி என்று சொல்லி முத்தஸிலாக்கள், அஷ்அரியாக்கள் இவங்களுடைய சிந்தனை இறங்கி வருது என்ற வார்த்தை வருது. எனவே அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு எந்த வகையில் தகுதியானது, எந்த வகையில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்ற அடிப்படையில் அந்த நூலை என்ன செஞ்சார், எழுதிக்கிறார். இவற்றை கேள்வி என்னென்னா, அதனுடைய அந்த பிரார்த்தித்தால் உங்களுக்கு பதில் தரப்படும் என்று இருக்குது. அது வந்து அல்லாஹ் தஆலா உடனே பதில் சொல்வதை குறிக்கிறதா, உடனே கபூலாகுவதை குறிக்கிறதா, அதனுடைய விளக்கம் என்ன என்று இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கப்படுகிறது. அப்போ அவர் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். சூரா காஃபிர் 60. அதே போல அல்லாஹ் தஆலா லா யுஹ்லிஃபுல் மீஆத், கொடுத்த வாக்கை அல்லாஹ் தஆலா மீறுவதில்லை. ஆல இம்ரான் 9. அழையுங்கள் பதில் தருகிறேன் அல்லாஹ்வோட வாக்கு. அல்லாஹ் தஆலா வாக்களிச்சா என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான். சூரா ஆல இம்ரான் 9. இப்போ எனவே இதில் மிக தெளிவு, அழைச்சா பதில் சொல்வேன் என்று சொல்றதும் இங்கே மிக தெளிவானது. வலாக்கின் ஹாஹுனா பையன் துமா சால்து மன்ஹு பயானன் ஷாஃபியர். இந்த இடத்துல நான் உங்களுக்கு மிக தெளிவாக இதை விளங்கப்படுத்துகிறேன் என்று சொல்றாரு. சூரா ஃபாத்திர் 10வது வசனம், இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப் வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் நல்ல வார்த்தைகள் ஏறி செல்கின்றன. நல்ல வார்த்தைகள் இறைவன் பக்கம் ஏறி செல்கின்றன. அதே போல நல்ல அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்ன உயர்த்துகிறது, அல்லாஹ்வின் பக்கம் அது என்னது உயர்ந்து செல்கிறது. வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு. நல்ல அமல்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மேலே உயர்த்துகிறான் அப்படி என்று சொல்லி வருது. இந்த உயர்த்துகிறான் என்பது இறைவன் பக்கம் உயர்ந்து போவதையும் குறிக்கும். எந்த நல்ல செயல்களையும் அல்லாஹ் தஆலா மேலுக்கு தான் என்ன செய்வான், அதை எடுப்பான், அதை உயர்த்துவான், அந்தஸ்தை என்ன செய்வான், உயர்த்துவான் என்ற கருத்தை குறிக்கிறது. யர்ஃபா இல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிலே ஈமான் கொண்டவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான், அந்தஸ்தில் என்ன செய்கிறான், உயர்த்துகிறான். இங்கே வந்து அல்லாஹ்விட்ட நல்ல அமல்கள் ஏறி செல்கின்றன, நல்ல வார்த்தைகள் ஏறி செல்கின்றன என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 3 வசனங்கள் சொல்லிட்டு, ஃபஇன்னமா ஷர்துல் இஜாபா அல் அமலு ஸாலிஹ். அதாவது அல்லாஹ் தஆலா அழைத்தால் அது பதில் சொல்லப்பட வேண்டும் என்றால் அதுக்குரிய நிபந்தனையே என்ன தெரியுமா, அல் அமலு ஸாலிஹ். நல்ல அமல்கள் செய்யக்கூடியவராக என்ன செய்ய வேண்டும், அவர் இருக்க நல்ல அமல்களுக்குரியவராக அவர் இருக்க வேண்டும். அவ் யகூன தாஇ மظلومன், அல்லது அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அவரோட பிரார்த்தனை செஞ்சிடும், அங்கீகரிக்கப்பட்டு விடும். அல்லது அவர் செய்கிறது நல்ல அமல்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தவன் சொன்னா
அவன் நல்லமல் செஞ்சிருக்கணும் என்ற நிபந்தனை என்ன இல்லை. அநியாயத்துக்கு எதிராக துவா கேட்குற டைமில் பொதுவாக இந்த முஸ்லீம் உம்மத் கஷ்டத்தில் இருக்கிற டைமில் எப்படி இந்த முஸ்லீம்களோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும்? இவ்வளோ அநியாயங்கள் செஞ்சுக்கணும், பாவங்கள் செஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது பிழையான வாதம். காரணம் என்னென்னா, அநியாயம் இழைக்கப்படுற டைமில் அல்லாஹ் தாலா அவன் அமலை என்ன செய்யறதில்லை, பார்க்கறதில்ல. அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனை தான் அல்லாஹ் தாலா பார்ப்போம். வளவுக்கான காஃபிராக இருந்தாலும் அவனோட பிரார்த்தனை என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். காரணம், அந்த இடத்துல அவன் வந்து மறுமையோ அல்லது பாவமன்னிப்பு அந்த விஷயங்களை கேட்கல. என்ன கேட்கிறான்? எனக்கு அநியாயம் நடந்தது, இதுக்கு என்ன, நீ என்ன பொறுப்படியாளான். அப்போ அந்த டைமில் என்ன பார்ப்பான்ல, அநியாயத்துக்கு எதிரான பதில் தான். அவன் நல்லவனா கெட்டவனாண்டா எல்லாம் என்ன செய்யறதில்லை, அந்த நேரத்தில் பார்ப்பதில்லை. அதனால தான் ரெண்டாக பிரித்து சொல்கிறார். ஒன்று, நல்ல அமல் செய்கிறவராகிறது துவா கபூலாகும். அடுத்த அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனையிலும் என்ன செய்யும், கபூலாகும். அதுக்கு எந்த நிபந்தனையுமே இல்லை. அநியாயத்துக்கு எதிரானவர் வந்து நல்ல சாலியான மனிதராக இருந்தால் தான் உண்டு அநியாயத்துக்கு எதிரான துவா கபூலாகும். இல்லைன்னா உனக்கு எவன் அநியாயம் செஞ்சாலும் உனக்கு என்ன செய்யாது, கபூலாக. அதே ஒரு அநியாயமே இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை என்பதை சொல்றாரு. அலாமா ஜா அஃபில் அஸரி அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸில் என்ன செய்து வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, என்ன இத்தகி தஅவத்தல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டுடைய பிரார்த்தனை நீ பயந்துகொள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில, அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில எந்த திரையும் இல்லை. அப்படின்னா என்ன, எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த திரையும் இல்லைன்னா அல்லாஹ் தாலா அதை நேரடியாக என்ன செய்யறான், கபூல் செய்கிறான். இப்படி இருந்தால் தான் கபூல் செய்வேன், அப்படி இருந்தால் தான் கபூல் செய்வேன். அல்லாஹ்ட்ட எந்த நிபந்தனையும் அதுக்கு என்ன இல்லை. ஏன்னா அநியாயம் நடந்திருக்கு, அல்லாஹ் என்ன செய்வான், பதில் சொல்லுவான். அப்போ உலகத்தில் மகா கெட்ட செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இந்த முழு உம்மத்தும் மகா கேடு கெட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அநியாயம் அளிக்கப்படுற டைமில் பிரார்த்தனை என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். என்ன நடக்கிறது அநியாயம், அந்த டைமில் அவனுடைய சலாஹியத்தை பற்றி அல்லாஹ் தாலா என்ன செய்யறதில்லை, பார்ப்பதில்லை. அது அல்லாத பிரார்த்தனைகளாக இருந்தால் அமலு சாலிஹ், நல்ல அமலுடையவரா என்று அல்லாஹ் தாலோட அந்த இதற்கு அவர் ஹலாலான உணவு இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், பார்ப்பான் என்ற நிபந்தனையை சொல்றார். சொல்லிட்டு அதாவது அதே போல் அசரில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முஃமினுடைய பிரார்த்தனை வந்து 3ல் உண்டு, அல்லாஹ்வுடைய பதில் 3ல் ஒன்றாக என்ன செய்யும், இருக்கும் என்று ஹதீஸில் வருகிறது என்று சொல்றாரு. அது எங்கேன்னு சொன்னால் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி 11133 இலக்கத்தில் வருது. எந்த ஒரு முஸ்லீம் பிரார்த்தனை செய்தாலும் லைஸ ஃபிஹா இஸ்ம், அந்த பிரார்த்தனையில் பாவம் இல்லை என்றால், வலா கத்திஅத்து ரஹிம், இரத்த உறவை முறித்தலுக்கான பிரார்த்தனை அதில் இல்லை என்றால், இல்லா அஅதாஹுல்லாஹ், அவர் கேட்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் சொல்லி ஆகுவான். பி அஹ்தாத்தலா, 3ல் ஒரு பதில் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யும், வரும். ஒன்று, இம்மா அன் துஅஜ்ஜல லஹு தஅவத்துஹு, அவருடைய பிரார்த்தனை வந்து துஅஜ்ஜல், அவசரமாக உடனே என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா வழங்கிடுவான். அதாவது அவர் என்ன பிரார்த்தித்தார், பிரார்த்தனை கபூலாகும்ன்றதில்ல, கபூலாகிடும் கன்ஃபார்ம். ஆனால் 3 விதத்தில் அவனுக்கு வழங்கப்படும். ஒன்று, அவன் கேட்டது என்ன செய்யப்படும், அவனுக்கு அவசரப்படுத்தப்படும். வைம்மா யத்தஹிரஹா லஹு பில் ஆখিরা, அல்லது அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சதுனால அதை ஒரு அந்தஸ்தாக, ஒரு கூலியாக, நன்மையாக மாற்றி மறுமையில் என்ன செஞ்சிருப்பான், அதை வைத்திருப்பான். உதாரணமாக ஒரு முஸ்லீம் 1000 பிரார்த்தனை பிரார்த்திச்சுட்டான், 10 அவனுக்கு நடந்திருக்குது, மற்ற 900 சச்சம் பிரார்த்தனைகள் என்ன செய்யலை, அவனுக்கு நடக்கலைன்னா அந்த 900 சச்சம் பிரார்த்தனை கபூலாக இருந்தால் அத்தனை நன்மைகளாக என்ன செஞ்சிருக்கும், அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளாக அதை மாற்றி சொர்க்கத்தில் வைத்திருப்பான். அங்கே போகிற டைமில் அவனுக்கு அமலுக்கு மேலால் இதெல்லாம் காணும். யாருமே துவா கேட்குறத வந்து ஒரு அமலாக நினச்சி என்ன செய்யறது இல்லை, துவா கேட்குறது அதில் ஏதாவது நடக்கணும் மட்டும் தான் கேட்குறது. அது நடக்கலைன்னு அவன் விட்டுருவான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், ஒரு அந்தஸ்தாக அல்லாஹ் தஆலா அங்கே வைத்திருப்பான். அத்தனை அமலுக்குரிய கூலி மாதிரி என்ன செய்யும், அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன மறுமையில் வந்து அல்லாஹ் தஆலா அது இத்திஹார் சேமிப்பான். வ இம்மா யஸ்ரிஃபு அன்ஹு மினஸ் சூஇ மிஸ்லஹா, அல்லது இவன் என்ன பிரார்த்தித்தானோ அதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு வர இருந்த ஒரு தீமை என்ன செஞ்சிருவான், திசை திருப்பி விடுவான். திசை திருப்பி அதை வந்து அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். சில பிரார்த்தனைகள் செஞ்சிருப்போம், நிறைய கேட்டிருப்போம், ஆனால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு பெரிய ஒரு நோயோ, பெரிய ஒரு கஷ்டமோ, பெரிய ஒரு இழப்போ வர வேண்டியிருக்கும். நாங்கள் கேட்கப்பட்டது அந்த நேரத்தில் வந்திருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யும், நம்ம ஆபத்தான நேரத்தில் நம்ம எதிர்பாராத முறையில் இதை எப்படி இந்த நேரம் நம்ம கேட்கவே இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பில் எனக்கு எப்படி கிடைச்சிது என்று யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா ஒரு துவாவை இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சிருப்பான், எமக்கு நம்ம கேட்காத நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அதை தந்திருப்பான். இது 3ல் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் கபூல் செய்யப்படுறதும் இருக்குது, எப்பயுமே மறுமையில தான் கபூல் செய்யப்படும்னு நினைச்சிடக்கூடாது. உதாரணமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய கேட்கிறாரு, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் நிவாரணம் கேட்கிறாரு, அதை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொடுத்தான். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனிலிருந்து வெளியே வரணும் பிரார்த்திக்கிறார், அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சான், கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார், அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எனவே எல்லா துவாவும் மறுமையில தான் நடக்கும்னு நினைக்கப்பட, அதுவும் ஒரு பிழையான சிந்தனை. சிலருக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எனக்கு ஒரு கடன் தாங்க, அது நான் இந்த மாத கடைசியில் இல்லாட்டி அடுத்த மாத கடைசியில் தரேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், கன்ஃபார்மாக அடுத்த மாத கடைசியில் என்ன செய்யும், கிடைக்கும். 2 அஜல் சொன்னால் எங்களுக்கு கடைசி அஜல் மட்டும் தான் என்ன செய்யும், எங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இங்கே கபூல் செய்வா, இல்லாட்டி மறுமையில தருவான்னா அடுத்த சிந்தனை எங்கே போயிடும்,
அப்போ மறுமையில் தான் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால நிறைய பேர் துவா கேட்குற டைம்ல எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் கிடைக்க போறது இல்லை என்றாலும் கேட்போம் என்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் என்ன செய்யறது, துவா கேட்கறது. அப்படி இல்லை, இந்த உலகத்திலையும் கபூல் ஆகும் இடத்துக்கு இவ்வளவு நபிமார்களுடைய துவாக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. ஆனால் ஒரு முஃமின் என்ன செய்யணும், மனசை பதற வைக்காம, யா அல்லாஹ் நான் அதை கேட்கிறேன், எனக்கு நீ தந்தாகணும், ஆனால் நீ தரவில்லை என்பதற்காக உண்ட ரிலால எனக்கு எதுவும் என்ன செய்யாது, குறையாது. நீ அதை எனக்கு நலவாகத்தான் அதை என்ன செய்வாய், தருவதை விட இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றது போல அல்லாஹ் தஆலா எனக்கு ஒன்று தந்தாண்டா அது கேட்டது தந்தான், தரலேண்டா அவன் எனது முடிவல்ல அவன்ட முடிவு, அதை விட சிறப்பான ஒரு முடிவு அல்லாஹ் என்ன செய்யறான் வச்சுக்கிறான்னு அர்த்தம். கேட்டா என்ன முடிவு தானே, தந்தாண்டா என்ன முடிவு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான், தரவில்லைன்னா அது அவன்ட முடிவு, அதை விட சிறப்பானதாக தான் என்ன செய்யும் அது இருக்கும் என்று சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது உண்டு. எனவே அதை இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கருத்துப்பட அந்த ஹதீஸ் என்ன செய்யறாரு சொல்றாரு, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய துஆவுடைய அந்த கபூல் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்றார். அதுக்கு அடுத்ததாக இது அல்லாமல் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, இஜாபா பதில் சொல்லுதல் என்று அல்லாஹு தஆலா சொல்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு புரிதல் இருக்குது என்று அவர் இன்னொரு விளக்கம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கேட்ட உங்களுடைய துஆவை நீங்க என்ன கேட்டீங்களோ அதை உங்களுக்கு தருதல் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அல்லாஹ் பதிலளித்தலை புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் இப்படியும் என்ன செய்யலாம், புரியலாம். தருதல் என்பதை விட நீங்க துஆ கேட்டுட்டீங்களா, அந்த துஆ என்ற அமல் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், ஏற்றுக்கொண்டு விடுகிறான். ஏன்னா துஆ என்றா அழைத்தால் வந்தேன், அரபுல துஆ என்றா என்ன அழைக்கிறது, தஆண்டா அழைக்கிறது. தஅவத், உங்களுக்கு ஒரு தஅவத் இருக்குன்னா என்ன, அதான் தஅவா கொடுக்குறேன்னா என்ன, அதாவது மக்களுக்கு அழைப்பை கொடுக்கிறது. அல்லாஹ் தஆலா நீங்க அழைச்சிட்டீங்களா, அல்லாஹ் உங்களை என்ன செய்யறான், முகம் பார்க்குறான். நீங்க அழைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா முகம் பார்க்குறான். அது எப்படி அப்படி என்றதை பத்தி இந்த வாக்குகள் எதுவுமே என்ன செய்யல, சொல்லல. நீங்க அழைச்சா நான் பார்ப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதைத்தான் நான் ஒரு வகையில புரிந்து கொள்கிறேன்றான். அதாவது நீங்க என்னை அழைத்தால் உங்களுக்கு கேட்டதை தருவேன் அடிப்படையில் தானே பெரும்பாலும் நம்ம புரிஞ்சு கொள்வோம். இப்படி புரிந்து கொள்கின்ற ஒரு விளக்கம் நான் புரிந்து கொள்கிறேன் என்றார். என்னென்றா, நீங்க அழைச்சிங்கன்னா நான் கேட்பேன், நான் ஒரு நாள் கேட்காமலாம் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அந்த கேட்டலை தான் அல்லாஹ் தஆலா வாக்காக என்ன செய்யறான், சொல்றான். நீங்க எப்ப அழைத்தாலும் அதை நான் என்ன செய்வேன், கேட்பேன், கவனத்தில் கொள்வேன், அதை அங்கீகரிப்பேன் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுதே தவிர நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதை என்ன செய்யல, சொல்லப்படலைன்னு நான் புரிந்து கொள்றேன் என்றார் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ். அது ஒரு சிறப்பான ஒரு புரிதல் தான். எங்களுக்கு முக்கியம் என்ன, எங்களுடைய ரிக்வெஸ்ட்டை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தானா, அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னாரு. அதாவது அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் கேட்கிற விதத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றது, அல்லாஹ் எப்பயும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். கவனமேற்கொண்டு என்ன செய்யறது, எங்களுக்கு ஒரு இறக்க பார்வையோடு அல்லாஹ் தஆலா அதை எடுத்தானான்றது. அவ்வளோ எடுத்தா எங்களுக்கு என்ன போதுமானது. அது எப்படி தரணும்ன்றது யார் முடிவெடுக்கட்டும், அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், முடிவெடுக்கட்டும். இந்த அர்த்தத்தில் நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல என்ன சப்ஜெக்ட். நாம துவா கேட்கிற சந்தர்ப்பத்தில் நான் யாரெல்லாம் துவாவை முன் வச்சுட்டேன், நீ இதை செவமடுத்துட்டேன், இதை கருணை கொண்டு நீ என்ன செஞ்சிட்டாய் பார்த்துட்டாய்னா எனக்கு அது என்ன போதுமானது. நீ இதான் இந்த கபூல்ண்டா இது. அப்ப அலையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன், கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லப்படுற எல்லா இடத்திலையும் இந்த அடிப்படையிலும் புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதே நேரம் அல்லாஹ் தஆலா நீங்க கேட்டதை உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், தந்து விடவும் முடியும். அதை விட மிக பிரதானம் இதுதான், நாங்கள் அழைத்தல். உதாரணம் கேட்காம இருக்கிறது இதே, அவர் பார்த்தாரா, ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்புறோம், அவர் லெட்டரை வாசிச்சாரா, அதை கவனம் மேற்கொண்டாரா, கவனத்தில் எடுத்தாரா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கவலையான விஷயம் என்னென்னா, ரிக்வஸ்ட்டை பார்க்காமிக்கிறது, எடுக்காமிக்கிறது, கவனத்தில் கொண்டாரான்னு தெரியாமிக்கிறது, ஒரு ஆசை எதிர்பார்ப்பு வராமிக்கிறது. இப்போ பல இடங்களில் பல இந்த பெரிய தலைவர்கள் மினிஸ்டர்மார்கள் போகிற இடத்துல மக்கள் லெட்டர் கோப்பியெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை கண்டுகொள்ளாமே என்ன செஞ்சிடுவான், போயிடுவான். அளவு எடுத்து பக்கத்தில் செக்ரட்டரி கொடுக்கக்குள்ளே நமக்கு என்ன வருது, கன்ஃபார்மாக இருந்தால் பார்க்க மாட்டார்ன மாதிரி என்ன வருதா இல்லையா, அப்படியே எடுத்து செஞ்சிடறான், கொடுத்துறேன். மேக்ஸிமம் அதை எடுக்காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. வீடியோ கேமரா அது இதெல்லாம் முன்கால இருக்கிறதுனால மிகவும் பணிவோடு இருக்கிற மாதிரி எடுத்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துரு, அவங்க கொண்டு போய் அப்படியே குப்பையில் விட்டுறது. சரியா, பெரும்பாலும் 90% அதான் தான் இருக்கு. இந்த செக்ஷனே நம்ம பார்க்கறது இல்லை. அப்படி என்ற அமைப்பில் பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி முன்னால் நிற்கிற டைமில் அடுத்த எலெக்ஷனுக்கு நம்மளே அங்கே நிறுத்தி கொள்ளணும், நம்மளுடைய பேரை விடக்கூடாதுன்றதை தவிர அவனோட ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றணும் எண்ணத்தோடு உள்ளவங்க மிக மிக குறைவு. அப்போ எனவே நமது தேவையை அல்லாட்ட நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் தஆலா அந்த தேவையை கருணை மேற்கொண்டு செய்வெடுக்கிறான், கவனம் மேற்கொண்டு என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான்றதே ஒரு முஃமினுக்கு சொல்லப்படுகின்ற பதில். அதை நான் புரிஞ்சு கொள்கிறேன்றார். உண்மையிலே ஒரு அழகான ஒரு புரிதல் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார். அதோடு அந்த தலைப்பு என்ன செய்கிறது, முடிகிறது. அப்போ 2 கேள்விக்கான பதில் இதில் என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 6வது கேள்வியும், இந்த 6வது கேள்வி நான் இப்போ சொல்லல, 7வது கேள்வியும்
நாட்டுடைய அந்த உமையா கலாபத்துடைய வீழ்ச்சியுடைய நேரத்தில் உள்ள பொருளாதார வருமானம் சார்ந்த கேள்வியாக இருக்குது. அது நம்ம இறுதி பகுதிக்கு என்ன செய்வோம் வைத்துக்கொள்வோம். ஏன்னா கடைசியான ஒரு கேள்வி இருக்குது, 10வது கேள்வி. அந்த 10வது கேள்வி இந்த அமல் இபாதத்துகளோட ரிலேட்டடானது. அதனால் அதே முடிச்சிட்டோம்னா அந்த பகுதி போயிடும். போனால் பேலன்ஸாக இருக்கக்கூடிய கேள்வி வந்து 3 அந்த 3 அதாவது அதில் 2 ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டது. வருமானம் சார்ந்தது, ஹலால் ஹராம் சார்ந்தது ஒரு பகுதி, இன்னொன்று அறிவு தேடுதல் சார்ந்த ஒரு பகுதி. இப்போ இதில் 10வது கேள்வியில் என்ன அங்கே கேட்கப்படுது அப்படின்னா, மதாஃபி கலாமினா திக்ரு தௌபா அரத்து அன் உபையின லக்கும் புஜூஹா. தௌபா பற்றிய சப்ஜெக்டுகள் எங்களுடைய இந்த நூலில் நிறைய பேசப்பட்டுச்சு. அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு அதனுடைய வகைகளை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். கேட்ட மாதிரி வரல இதில். அந்த வகைகளை பற்றி நான் என்ன செய்கிறேன், சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே சொல்கிறார், வைன்கானத் லைசத் மிம்மா சஅல் துமன்ஹு பிஸ்மிஹி. நீங்கள் அதை சொல்லி கேட்கல, இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அதாவது புத்தகத்துடைய தொகுப்பு அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்ன செய்கிறது ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அது நீங்கள் பெரும்பாவத்தை பெரும்பாவங்களுக்கான பரிகாரம் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்களே, எனவே அதோடு அது என்ன செய்கிறது, இந்த தௌபா என்பது சம்பந்தப்படுகிறது என்பதற்காக இதை சொல்கிறேன். தௌபா 4 வகையாக அமையும் என்றார். தௌபா வந்து 4 வகையாக அமையும். அதாவது இப்னு ஹஸம் இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு என்னென்றா, இந்த உலகத்தில் மிக உச்சகட்டமான பாவிக்கும் தேவையான விஷயம் அதில் என்ன செய்யுது இருக்குது. பொதுவாக அறிவு சம்பந்தமான பேச்சு பேசுகிற டைமில் எல்லாம் வந்து பெரிய இமாம்கள்ட லெவலில் உள்ள தௌபாக்கள் தான் கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு இமாம்ட தௌபா எப்படி இருக்கும், அவர் மிஞ்சி போனால் என்ன பாவம் செஞ்சுப்பார், அந்த மாதிரி உள்ள தௌபா லிஸ்ட்டில் இருக்கிறதால அந்த பயானுகளை கேட்குற சந்தர்ப்பத்திலேயே இது இமாம்கள்ட தௌபாவோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்துடும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா, அதே போல் மறுமை நாளில் நபிமார்கள் எல்லாம் தங்கட பாவங்களை நினச்சிட்டு இருக்கிற சப்ஜெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் கடைசி தானே. அது 1-2 பாவத்தோடு சம்மந்தப்பட்டதே, நம்ம இருக்கிறது 1000வது வரையில். அதனால் அதுக்கு நம்ம இந்த கிதாபுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நேரத்தோடு என்ன செஞ்சுருவா போயிடுவான். இப்னு ஹஸமுடைய இந்த அணுகுமுறை எப்படி இருக்கீங்கன்னா, கடைசியில் உள்ள கடைக்கோடி மனிதனுக்குரிய சப்ஜெக்டும் அதில் என்னது இருக்கு. அதை 4 வகைன்னு சொல்கிறார் தௌபாவுடைய. அதாவது நம்ம தௌபா கேட்டிருப்போம், தௌபாவுடைய விஷயங்கள் படிச்சிருப்போம், நிபந்தனைகள் படிச்சிருப்போம். ஆனால் இந்த வகைப்படுத்தல் அழகான முறையில் என்ன செய்கிறார், தொகுக்கிறார். ஒன்று, மா பைனல் மர்இ வ பைன ரப்பிஹி மின் அமாலி சூஇன் அமிலஹா. இவருக்கும் இறைவனுக்கும் இடையிலே செய்த இறைவன் புறத்துக்கு செய்த இறைவனுடைய ஹக்கில் செய்த பாவங்களுக்கான தௌபா. அது முதலாவது வகை, இறைவனுடைய ஹக்கில் செய்த பாவங்களுக்கான தௌபா. உதாரணமாக விபச்சாரம் என்ற பெரும்பாவம், சாராயம் அருந்துதல், ஓரின புணர்ச்சி, அதே போல் என்ன அதாவது இணை வைப்பு, பமா அஷ்பஹதாலி, இது போன்ற பெரும்பாவங்கள். ஃபத்தௌபா மின்ஹாதா தக்கூன், இவைகளிலிருந்து தௌபா எப்படி அமையும் என்றா பில் இக்லா, முதலாவது அதிலிருந்து என்ன செஞ்சிடணும், நீங்கிவிட வேண்டும். வன்னதும், செஞ்சதுக்கான கவலை என்ன செய்யணும், அவர்கிட்ட இருக்க வேண்டும். வல் இஸ்திக்பார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வ தர்கில் முஆவதா பிஃஅலிஹி, திருப்பி அதை செய்வதற்கான முயற்சி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. வ இத்மார் அல்லா யஊத பினியத்திஹி, திருப்பி நான் அதை செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் அவர்கிட்ட என்ன செய்யணும், உறுதி உண்டு அவர்கிட்ட இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ 5 விஷயம் சொல்லிட்டார். ஒன்று, உடனே அதை விட்டு நீங்கிக் கொள்ளுதல். 2வது, அதை நினைச்சு கவலைப்படுதல். ஏன்னா மனிதன் உலகத்தில் மன்னிப்பு கேட்குற சில விஷயங்கள், மன்னிப்பு கேட்டு அங்கே போய் என்ன சொல்லுவான்டா, பிரச்சனைப்படுத்துவானதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு இல்லை, நமக்கு மன்னிப்பு கேட்க எந்த அவசியமும் இல்லைன்னா அவன் கவலைப்படலை, செஞ்ச வேலைக்கு என்ன செய்யலை, கவலைப்படலை. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறது வந்து அதுலேருந்து விலகி கண்டு செஞ்ச வேலைக்கு என்ன செய்யணும், கவலைப்பட வேண்டும். இஸ்திக்பார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். திருப்பி அதை செய்வதற்கான முயற்சி எடுக்கக்கூடாது. முயற்சி செய்ய மாட்டேன், தேடி போக மாட்டேன் என்ற உறுதி என்ன செய்ய வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த 5. فإن فعل التائب من هذه الوجوه هذا الفعل سقط عنه بإجماع الأمة كل ما فعل من ذلك بينه وبين ربه تعالى. இந்த முறையில் ஒருத்தர் தௌபா செஞ்சிட்டாரண்டா, அவர் அதுவரைக்கும் செய்த எல்லாமே இந்த உம்மத்துடைய ஏகோபித்த முடிவில் அடிப்படையில் எல்லாமே அவரை விட்டு என்ன செஞ்சிடும், விழுந்து விடும். எந்த பாவம் அவரோட என்ன செய்யாது, நிற்காது. இந்த 5 நிபந்தனைக்கு உட்பட இறைவனுக்கும் அவருக்கும் இடையில செஞ்ச விஷயத்தில் அவர் தௌபா செஞ்சு அழுது அல்லா இடத்துல கேட்டாருன்னா அதை என்ன செஞ்சிடும், நீங்கி விடும். அழுதுன்ற சப்ஜெக்ட் வரல, நதுமன்றது கவலை தானே, அந்த கவலை அடிப்படையில் அவர் கேட்டாருன்னா, இந்த 5 நிபந்தனைக்கு உட்பட அவர் கேட்டாருன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும், அவரை விட்டு நீங்கி விடும். இது உம்மத்துடைய ஏகோபித்த முடிவு. وأيضا في من أقيم عليه الحد مما ذكرنا ومات مسلما كان ذلك كفارة لما فعل بنص حديث النبي صلى الله عليه وسلم. இதில் எதையாவது ஒன்று செஞ்சு முஸ்லிம் அரசிடத்தில் அகப்பட்டு அவருக்கு ஹத்து குற்ற தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அவர் செய்ததுக்கான பரிகாரமாக அதை என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். அப்படி இது ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் நஸ் வந்து அவர் செய்ததுக்கான பரிகாரமாக அதை என்ன செஞ்சிடும், போயிடும். தௌபா செஞ்சிட்டாரு, தௌபா செய்யாமல் அகப்பட்டுட்டாரு, அகப்பட்ட பின்னால் மனவேதனைப்படுறார், அவருக்கு இந்த மாதிரியான தண்டனையும் நிறைவேற்றப்படுதுன்னா அதெல்லாம் என்ன செஞ்சிடும்,
மொத்தமாக பரிகாரமாக அமைந்து விடும் என்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 18 ஹதீஸ். பாருங்க, இந்த ஹதீஸ் அழகான செய்தி. உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு சொல்றாங்க, வகான ஷஹீத பத்ரன் வஹுவ அஹது நுக்பா லைலத்துல் அக்பா. அக்பால கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், வஹவுலஹு இஸாபத்து மின் அஸ்ஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி சில நபித்தோழர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாயுனி அலா அன் லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் வலா தஸ்ரிகு வலா தஸ்னு வலா தக்துலு அவுலாதக்கும் வலா தஅது பி புஹ்தானின் தஃப்தருனஹு பைன ஐதிக்கும் வ அர்ஜுலிக்கும் வலா தஅசு ஃபீ மஅரூஃபின். அப்படினு ஒரு கொஞ்சம் பாவங்களை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க எனக்கு பையத் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று, திருட மாட்டேன் என்று, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று, அதே போல் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்று, அதே போல் அதாவது அவதூறு சொல்ல மாட்டோம், பிறருக்கு அவதூறு சொல்ல மாட்டோம் என்று எனக்கு என்ன செய்ய, பையத்து செய்யுங்க. ஒன்று கொள்கை, மற்ற எல்லாம் அஹ்லாக், மற்ற எல்லாம் என்ன அஹ்லாக், சமூக தீமைகள். பையத்து செய்யுங்க ரசூலுல்லாஹ் பையத்து கேட்குறாங்க. அதே போல் ஒரு ஆட்சியாளருக்கு நல்ல விஷயத்தில் என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன், அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயம், மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று பையத்து செய்யுங்கள். ஃபமன் வஃபா மின்கும், பையத்து செய்த பின்னால யார் உங்களில் அதை நிறைவேற்றுகிறாரோ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமை. அவருக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமை. வமன் அஸாப மின் தாலிக ஷைஅன், இதுல ஏதாவது ஒரு குற்றம் செய்து, திருட்டு, விபச்சாரம், இந்த மாதிரி ஏதாவது குற்றம் செஞ்சு, ஊகிப ஃபித் துன்யா, உலகத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார், அவருக்கு ஹத்து குற்ற பரிகாரம் குற்றம் நிறைவேற்றப்பட்டால் ஃபஹுவ கஃபாரத்துல் லஹு, அது அவருக்கு பரிகாரம். யார் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையில சொல்றாங்க, அது அவருக்கு என்ன செஞ்சிடும், பரிகாரமாக அமைந்து விடும். வமன் அஸாப மின் தாலிக ஷைஅன் சும்ம சதரஹுல்லாஹ், இதுல ஏதாவது ஒன்றை செய்து அல்லாஹ் மறைத்து விட்டால், சித்திர் யார் பக்கம் இணைக்கப்படுது, அல்லாஹ்வின் பக்கம். யார் மறைக்கிறான், அல்லாஹ் அந்த பாவத்தை அவரை விட்டு மறைச்சிட்டான் அப்படி என்று சொன்னால், மற்றவங்களை விட்டு மறைச்சிட்டான்டா ஃபஹுவ இலல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பக்கம் விடப்பட்டவர். இன்ஷா அஃபா அன்ஹு, அல்லாஹ் நாடினால் அவரை என்ன செய்வான், மன்னிப்பான். வ இன்ஷா ஆகபஹு, அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. எனவே இந்த செய்தி ஃபபாயஅனஹு அலா தாலிக், இந்த அடிப்படையில் நாம் இதை ஏற்று ரசூலுல்லாஹ்கிட்ட பையத்து செய்தோம். இந்த செய்தியில கஃபாரான் வருது, பரிகாரம் என்று வருகிறது. அப்ப தௌபால இந்த இரண்டு விதத்தையும் அவர் என்ன செய்யறாரு, சொல்லிவிட்டார். இரண்டாவது வகை மன் அத்தல ஃபராஇதுல்லாஹி அம்தன் ஹத்தா ஃபாத வக்துஹா, அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்றை, அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்றை அவருடைய நேரம் முடியும் வரைக்கும் அவர் பொடுபோக்கா இருந்துட்டார். தொழல்ல, ரமலான் முடியும் வரைக்கும் நோன்பு என்ன செய்யல, வைக்கல, மவுத் வரும் வரைக்கும் ஹஜ் என்ன செய்யல, செய்யல, ஜக்காத்துற கடமைகளை செய்யல. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்றை நேரம் பிந்தும் வரைக்கும் அவர் என்ன செய்யல, செய்யாது விட்டு விட்டால் ஃபக்கத் இஹ்தலஃபன் நாஸ், மக்கள் இதை எப்படி அவர் தௌபா செய்யறது இடத்துல கருத்து முரண்பாடு படுறாங்க. ஃபகௌமுன் காலு யக்லிஹா, சில அறிஞர்கள் கலா செய்யணும், அவர் என்ன செய்யணும், கலா செய்யணும். ஒரு 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 மாதம் 2 மாதம் தொழாமல் இருந்துட்டார், அல்லது வருஷ கணக்கில் தொழாமல் இருந்துட்டார், அப்புறம் திருந்திட்டார், தௌபா செஞ்சிட்டார், இவர் என்ன செய்யணும், கலா செய்ய வேண்டும். கலா செய்யணும் இடத்துல பலர் பல விதமாக சொல்லிக்கிறாங்க. ஒன்று உரிய நேரத்தையும் தொழணும், அதுக்கு பின்னால் எப்போ விட்டாரோ அதில் இருந்து என்ன செய்யணும், அவங்க அப்படியே கதா செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சுபகு தொழுவீங்களா, ஒரு நாள் சுபகு தொழுகையோட இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துலேயே சுபகு தொழுகையை விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அந்த நேரம் அளவுக்கு, சூரியன் உதிக்கிற நேரம் அளவுக்கு ஒரு 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லி 8 நாள் 9 நாளுடைய சுபகுடைய 2 காத்துக்கள் என்ன செய்யட்டும், அவர் தொழட்டும். லுகருடைய டைமில் லுகருடைய அந்த கடந்த அந்த தொழுகைகள் எல்லாம் தொழட்டும். அசருடைய டைமில் அசர், இப்படியே அதை என்ன செஞ்சிடும், அவர் குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிடும். ஆனால் சிரமம், ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகிற மாதிரி என்ன செய்யும், அது இருக்கும். ஆனால் அப்படி சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் செய்யறாங்க, இருக்கிறாங்க, கலா செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கடமை. அவங்களுடைய வாதங்கள்லாம் என்னன்னா, ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்லா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது அவங்க அந்த வாதங்களை வைக்கிறாங்க. வ கௌமுன் காலு, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், லா சபீல இலா கதாஇஹா, அதை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று கடமைகளை உரிய நேரத்தில் செய்கிறது தான் அவருடைய வேலை என்றார். வபிஹாதா நஅஹுத், இதுதான் எங்களது கருத்தும் என்றார். யாரு, மா இப்னு ஹஸம் சொல்றார், இதுதான் எங்கட கருத்து. கலா என்ன இல்லை என்பதுதான் எங்கட நிலைப்பாடு. வேண்டுமென்று விட்டவருக்கு கலா இல்லை, மறந்து விட்டவர், தூங்கி விட்டவர், மயக்கத்தில் இருந்தவர், இந்த மாதிரி உள்ளவர் என்ன செய்யலாம், கலா செய்யலாம். வேண்டுமென்று விட்டாருன்னா அவர் என்ன, கலா இல்லை. இதான் எங்களுடைய நிலைப்பாடு. لأن من فعل الشيء في غير الوقت الذي أمره الله تعالى يفعله فيه فلم يفعل الشيء الذي أمره الله تعالى يفعله وإنما فعل شيئا آخر. அல்லாஹ் சொன்ன டைம்ல செய்யாம வேற டைம்ல செஞ்சவர் அல்லாஹ் சொன்னதை செய்யவே இல்லை. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை சொல்ற டைமுக்குள்ள செய்யாம வேற டைம்ல செஞ்சவர், அதை செஞ்சவரை ஆக மாட்டார். திருப்பி கதா செஞ்சாலும் சரி, அதை செஞ்சவரை என்ன செய்ய மாட்டாரு, ஆகவே மாட்டார். அதை புறக்கணிச்சவராக தான் அவர் என்ன செய்வார், ஆவார். வேணுமென்று தானே செய்கிறார். லுகர் டைமில் தொழணும்,
மகரிப் போகும் வரைக்கும் சும்மா இருந்து ஒருத்தர் தொழுதாருண்டா அவர் தொழுகையே தொழுதாலும் அல்லாஹ் சொன்னதை அவர் என்ன செய்யலை, செய்யவில்லை. எனவே அதில் கலா இல்லை என்றதான் என்ன சரியானது, அவர் கலாவே செய்யலை என்பதுதான் மிகவும் சரியானது என்று சொல்லிட்டு வைதாலம் யஃபல் மா உமிர பிஹி ஃபஹுவ பாகின், அவர் ஏவப்பட்டதை செய்யாது விட்டால் அது அப்படியே இருக்கும் தான் அர்த்தம். நீ செஞ்சாலும் சரி, நீ உரிய நேரத்தில் என்ன செய்யலை, செய்யவில்லை. தௌபத்து ஹாதா இந்தனா பின்னதும், இவனுடைய தௌபா பொறுத்த வரைக்கும் அவர் செய்யாமல் விட்டதை நினைத்து வேதனைப்பட வேண்டும். உடனே அந்த செயலிலிருந்து விலகி தொடர்ந்து அவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு பின்னால வல் இக்தார் மினன் நவாஃபில் வஃபீலில் ஹைர், நிறைய நஃபிலான தொழுகைகளை, நஃபிலான வணக்கங்களை, நஃபிலான சதகாக்களை, நஃபிலான ஹஜ்ஜுகளை, நஃபிலான உம்ராக்களை நிறைய அவர் என்ன செய்யட்டும், செய்யட்டும். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யுவஃபி ஃபர்த ஸலாத்திஹி ஜுபிர மின் ததவ்வுஇன் இன் உஜித லஹு மல்லம் யுவஃப ஃபர்த ஸலாத்திஹி ஜுபிர், அவருக்கு ஃபர்து முழுமையாக அவர் நிறைவேற்றப்படாமல் குறையுள்ளதாக அவர்கிட்ட இருந்து என்று சொன்னால் அவருடைய சுன்னத்தானவைகளிலிருந்து அது என்ன செய்யப்படும், நிரப்பப்படும். எனவே விடுபட்டவைகள், வேணுமென்று விட்டவைகளுக்கெல்லாம் தௌபா செஞ்சுட்டு தொடர்ந்து அந்த கடமைகளை செய்ய ஆரம்பித்து கொண்டு நிறைய நஃபில்களை என்ன செய்யணும், அவர் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த செய்தி நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சோம், இந்த ஹதீஸ் பார்த்தோம். அதே நேரம் அவர் அந்த கடமையை விட்டவர் இருக்கிறார் தானே, அம்மா மாக்கான மின் ஹாதா ஃபர்தன் ஃபில் மால், பொருளாதாரமாக இருந்தா ஜக்காத்து கொடுக்கல, ஜக்காத்து கொடுக்காம என்ன செஞ்சிட்டார், 2-3 வருஷம் ஜக்காத்து என்ன செய்யாரு, கொடுக்காம விட்டு விட்டார் என்றால் ஃபல் யு அத்திஹி மத அம்கனஹு, உடனே எப்போ முடியுமோ அப்போ செய்யட்டும். அது எந்த நாளாக இருந்தாலும் சரி. ஜக்காத்தி வல் கஃபாரா, ஜக்காத்து பரிகாரங்கள் இப்படி இருக்குது. சத்தியத்தை முறிச்சிட்டாரு, சத்தியத்தை முறிச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன செய்யுது இருக்குது, உணவு கொடுக்கறது, அதே போல் என்ன, அதாவது நோன்பு வைக்கிறது, ஆடை கொடுக்கறது இப்படி இருக்குது. அதே போல் வேறு வேறு விஷயங்கள் என்ன செஞ்சாரு, நிரந்தரமாக நோன்பு பிடிக்க முடியாதவங்க பரிகாரம் செய்கிறவைகள் இருக்குது. இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த பரிகாரங்களாக இருந்தால் ஜக்காத்து 2 வருஷம் 3 வருஷம் ஜக்காத் என்ன செய்யலை, கொடுக்கல, இது போன்ற பரிகாரங்களாக இருந்தால் அவர் என்ன செய்யட்டும் என்றால் அது உடனே அவர் என்ன செய்யட்டும், தௌபா செய்து நிறைவேற்றட்டும். எப்போ அவர் திருந்திட்டாலும் நிறைவேற்றட்டும். ஏன்னா இதுக்கு வக்து வரலை, அதுக்கு என்ன வரல, இந்த நேரத்துக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்று வக்து ஒன்று என்ன செய்யலை, வரல. உதாரணமாக இந்த வருஷம் எனக்கு ஜக்காத்து கடமை ஆகுதுண்டா, இந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றி ஆகணும் வக்து என்ன செய்யலை, எனக்கு வரலை. அடுத்த வருஷமும் நான் என்ன செய்யலாம், அதை நிறைவேற்றலாம். ஆனால் இந்த வருஷத்தை பிந்தினத்துக்கான பாவம் என்ன செய்யுது இருக்குது, உடனே நிறைவேற்றாமைக்கான பாவம் இருக்கிறது என்று என்ன செய்யுது சொல்லப்படுது. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா இதில் வரையறுத்து எதையும் செய்யவில்லை. அதனால இவர் அதை எப்பொழுது முடியுமோ 2 வருஷத்துல ஜக்காத்தையும் அவர் என்ன செய்யணும், கொடுக்கணும். 3 வருஷத்துல ஜக்காத்தையும் அவர் கொடுக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் சிலவங்க அடைமானம் வச்சுருவாங்க, வட்டிக்கு அடமானம் வச்சுட்டு வட்டியை கட்டிட்டு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. வட்டியை கட்டிட்டு ஜக்காத்து கொடுக்கணுமா, வட்டியை கட்டுறதானே ஜக்காத்து கொடுக்கணும், இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறான். இன்கம் டேக்ஸ் உனக்கு நடக்கிற அநியாயம், அது நீனும் அவனும் மறுமையில் என்ன செய்யணும், பார்த்துக்கலான்ற விஷயம். ஜக்காத்து என்ன செய்யணும், நீ கொடுத்து தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் அடமானம் என்ற பகுதி அதுக்குள்ள இருந்தாருண்டா, நீங்கள் அதை வச்சாருண்டா ஜக்காத்து கொடுத்தானாகணும். இந்த அடமானத்துக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்தானாகணும். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைண்டா, என்றைக்கு நீ வெளியே எடுக்கிறியோ அன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். அடுத்ததாக 3வது தௌபா பாருங்க. தௌபா என்ற சப்ஜெக்டில் இந்த 2வது பகுதி மிக முக்கியமானது, மிக முக்கியமான ஒரு பகுதி. எப்படி நிறைவேற்றப்படணும், அது என்ன மாதிரி நடக்கணும் என்ற அந்த அறிவு அது தரப்படுது. 3வது மன் தொஹின பி மவாலிமில் இபாதி மின் அஹ்தி அம்வாலிஹிம் வ தர்பி அப்ஷாரிஹிம் வ கத்ஃபி அராதிஹிம் வ இகாஃபத்திஹிம் துல்மன் வல் இஃப்சாத் அலைஹிம், யார் அடியார்களுக்கு அநியாயம் செய்கின்ற அதனால் சோதிக்கப்பட்டிருந்தாரோ, அதாவது அவருடைய இயற்கை எப்படி இருந்துச்சு, மற்றவனுக்கு அநியாயம் செய்கிறது, மற்றவன்ட மான மரியாதை விளையாடுறது, அவனோட சொத்தை பறிக்கிறது, அவனுக்கு அடிக்கிறது, அவனை அச்சமுறுத்துகிறது, அவனை அநியாயப்படுத்துறது, இது போன்ற அநியாயங்கள் அவர் செய்திருந்தால் இவருடைய தௌபா எப்படி தெரியுமா, அல் ஹுரூஜ் அனில் மாலில் மஅஹூது பிகைரி ஹக்கி, முதலாவது உரிமை இல்லாமல் எடுக்கப்பட்ட சொத்திலிருந்து வெளியே வந்துடணும். அவர் ஊட அபகரிச்சிருந்தாரா, ஊட திருப்பி என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். பொருளாதாரத்தை அபகரிச்சிருந்தாரா, அதை திருப்பி கொடுத்துடணும். இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன செய்யணும், முதலாவது அந்த அநியாயிலிருந்து வெளியே வந்து வரத்துஹு இலா அஸ்ஹாபிஹி அவ் இலா வரசத்தி, அவருக்கோ அல்லது அவருடைய வாரிசுகளுக்கோ கொடுத்துடணும். இல்லை அவர் மௌத்தாயிட்டார் அதனால தான் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, அவருடைய வாரிசுகளுக்கு என்ன செஞ்சிடணும், சொத்தை கொடுத்து விட வேண்டும். அப்போ இது முதலாவது அவர் செய்ய வேண்டிய விஷயம். அப்படி செய்து விட்டார் அவருடைய அந்த இது அது நீங்கி விடுகிறது. அதே நேரம் இறந்தவர்களாக, அவங்க இறந்து போய் விட்டவர்களாக இருந்தால், நீங்கள் வாரிசுகளுக்கு கொடுத்துட்டீங்க, சொத்து போய் சேர்ந்துட்டு, ஆனால் அநியாயம் செஞ்சது நீங்கள் யாருக்கு, அவரோட வாப்பாக்கு. இப்போ சொத்து இருக்கு, ஒரு சொத்தை திருப்பி கொடுக்கணும்,
வாப்பா மௌத்தாயிட்டார், அந்த வாப்பாக்கு தான் இவர் அநியாயம் செஞ்சுக்கிறார், ஒருவருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறார், அவரோட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அநியாயம் செஞ்சது அவருக்கு தானே. அப்போ நீங்கள் அநியாயம் செஞ்ச அவருக்கு உங்களுக்கு உள்ள ஹக்கு மறுமைக்கு என்ன செஞ்சீங்க எஞ்சி இருக்கும். நீங்கள் தௌபால இதில் நீங்கி விட்டாலும் அவருக்கு செஞ்ச அநியாயத்துக்குரிய ஹக்கு மறுமை வரைக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு அது இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஒருத்தர சொத்தை பறிச்சிட்டார், அபகரிச்சிட்டார், அநியாயம் பண்ணிட்டார். அநியாயம் பண்ண பிறகு அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தாயின பின்னால இவர் அந்த சொத்தை எல்லாம் கொண்டு போய் வாரிசுகளுக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டா, நான் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டேன் பிடிங்கன்னு. இதனால அவர் அந்த அந்த இது முடிஞ்சிடும். ஆனா அநியாயம் பண்ணது யாருக்கு அந்த மரணிச்சவருக்கு அந்த ஹக்கு என்ன செய்யும் எஞ்சி நிற்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. எனவே அந்த மாதிரி நேரத்தில் அவர் நிறைய நன்மைகளை செய்யட்டும், நிறைய தான தர்மங்களை செய்யட்டும். என்ன காரணம்னு சொல்றாருடா, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா இவர நன்மையிலிருந்து ஒரு பகுதி என்ன செய்வான் கொடுப்பான். அப்ப இவர் டபுள் ட்ரிபிளா செஞ்சிருந்தா தான் கொடுக்கறதுக்கு என்ன அதான் ஒரு லட்சம் செய்யறவர் 10 லட்சம் என்ன செய்யணும் நன்மை செஞ்சிருக்கேன். ஏன் இந்த 1 லட்சம் யாருக்கு அவருக்கு கொடுக்கப்பட போகுது, அவருக்கு கொடுக்கப்பட போகிறது என்று இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. இது ஒரு நுக்தா, முக்கியமான ஒரு இது. நிறைய அமல்கள் செய்கிற நேரத்தில் நம்ம தெரியாமல் யாருக்கா அநியாயம் செஞ்சிருந்தா, தெரியாமல் யாருக்காவது என்ன அவருடைய சொத்துக்களை பறிச்சிருந்தா, நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிற டைமில் எங்களோட நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படுமாய்ந்தா ஏராளமான நன்மைகள் நாங்கள் செஞ்சிருக்க வேண்டிய கடமை ஒன்று என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அநியாயம் செஞ்சதில் ஆளும் தெரியா, எண்ணிக்கையும் தெரியா, எமௌண்ட்டும் தெரியான்னு வைங்களேன். அநியாயம் செஞ்சுட்டாங்க, ஆள் தெரியாது, எண்ணிக்கையும் தெரியாது, யாருக்கு அநியாயம் செஞ்சேன்னு தெரியும். என்ன செய்யறது என்றா அந்த சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர் இடத்துல என்ன செய்ய, நல்ல ஆட்சியாளர், அந்த ஆள் அநியாயக்காரன் இல்லாமிக்கணும் சரியா, நேர்மையான ஆட்சியாளர் இடத்தில் அதை கொண்டு போய் ஒப்படைங்க. இது பைத்துல் மால்ல இருந்து ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன செய்ய கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏண்டா இப்போ அவருடைய சொத்து, இது யார் சொத்து, யார்கிட்டையும் நம்ம சொத்தை பறிச்சோமோ அந்த 100 பேர்ட்டு பறிச்சோன்னு வைங்களேன், ஒரு 50 பேர்ட்ட பறிச்சோம், அந்த 50 பேர் யாருன்னே தெரியாது, எங்கேன்னு தெரியாது. இந்த சொத்தை முழுமையாக கொண்டு போய் இந்த நபருடைய சொத்து, இது இந்த நபருடைய சொத்து. ஏன் வாரிசுகள் இல்லை, அந்த நபரும் இல்லை, யார்கிட்ட கொடுக்கறது சொந்த பந்தமும் இல்லைன்னா அந்த டோட்டல் சொத்திலிருந்து விடுதலை பெறுது அப்படின்னு அதை கொண்டு போய் ஆட்சியாளர்கள்ட்ட, நல்ல ஆட்சியாளர்கள்ட்ட, நேர்மையான அந்த ஆட்சியாளர் நேர்மையாக்கணும், மக்கள்கிட்ட சொத்துல அநியாயம் பண்ணாதவராய்க்கணும், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவர் என்ன செய்வார், இது யார்கிட்ட சொத்து, இப்போ மௌத்தாயினவரோட சொத்து, அந்த சொத்தை அதாவது வாரிசுகள் இல்லாத நேரத்தில் எப்படி பங்கிடப்படணுமோ, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் மௌத்தாகிறாரு, வாரிசுகள் இல்லாட்டி எப்படி பங்கிடுவார்ன்ற ஒரு அரசுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, அந்த சட்ட அடிப்படையில் அதை அவர் என்ன செய்வார், அதை நிர்வகிப்பார். அப்படி என்ற பகுதி என்ன செய்கிறார் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அதே போல இவர் எவ்வளோ அதுக்கு பின்னால் எவ்வளோ நல்லமகள் செஞ்சு திருந்தி தௌபா செஞ்சு விட்டாலும் கூட நீங்கள் இப்போ நலவு செஞ்சுக்கிறது அம்ருக்கு, அநியாயம் செஞ்சது ஜெயிதுக்கு. நீங்கள் இப்போ நலவு செஞ்சுக்கிறது அம்ருக்கு, அநியாயம் செஞ்சது ஜெயிதுக்கு. அதை சொல்கிறார் எப்படின்னா, ஃபலைஸ இன்சாஃபு அம்ரன் பி முஸ்கித்தின் அன்ஹு துல்ம ஜெயிதின், அம்ருக்கு நலவு செய்வது ஜெயிதுக்கு செஞ்ச அநியாயத்தை என்ன செய்யாது, இல்லாமல் ஆக்காது. அந்த தௌபா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் ஜெயிதுக்கு செஞ்ச அநியாயத்துக்கான விசாரணை மறுமையில் என்னது உங்களுக்கு உண்டு. நிறைய நல்லமல்களை செஞ்சுக்கங்க, நிறைய நன்மைகளை உருவாக்குங்க. என்னென்ன ஹைர்கள்லாம் உங்களால் செய்ய முடியுமோ, நஃபீல்களை செய்ய முடியுமோ அவைகள் எல்லாமே என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு 3வது கட்டத்தை சொல்லிட்டாரு. எடுத்தது திருப்பி கொடுக்கறது, அல்லது வாரிசு கொடுக்கறது, அல்லது முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நேர்மையாய்ந்த அவங்களோட கையில் கொடுக்கறது சொல்லிட்டு 4வது என்ன சொல்றாருண்டா, சிலர் அம்மாமன் தாப தௌபா செய்கிறாங்க, வஹுவ ஜாமுன் எதைஹி அலாமா தலம ஃபைஹி, ஆனால் செஞ்ச அநியாயத்துக்குள்ளே கை இருக்குது, இன்னும் செஞ்ச அநியாயத்துக்குள்ளே கை இருக்கு, தௌபா செஞ்சுட்டாரு, திருந்திட்டாரு. ஆனால் ஏற்கனவே அநியாயம் செஞ்சு எடுத்து அவன்கிட்ட பறிச்சது இவன்கிட்ட பறிச்சது இதெல்லாம் அவரோட கையில் என்ன செய்யுது இருக்குது, அதுக்குள்ளே கையை வச்சுட்டிருக்கிறாரு. ஆனால் தௌபா செய்கிறார். தௌபா செஞ்சவர் வலக்கின்னஹு மும்சிக் அனில் இஸ்தியாதி மின் அப்துல், மேலதிகமாக அநியாயம் செய்ய மாட்டேன் என்று அவர் தவிர்த்துட்டார், அது உண்மைதான். ஆனால் இது எப்படி என்றா, நான் விபச்சாரம் செய்யணும் என்ற உறுதியோடு ஒரு மனுஷன் நிற்கிறார், ஆனால் விபச்சாரம் செய்யறதில்லை. அது மாதிரி இது விபச்சாரம் செய்ய உறுதியோடு தான் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நான் விபச்சாரம் செய்வேன், ஆனால் இப்போ விபச்சாரம் என்ன செய்யறதில்லை, செய்வதில்லை என்பது போன்ற நிலைதான். அநியாயம் செய்ய மாட்டேன், இதுக்கு பொருள் அநியாயம் செய்ய மாட்டேன்னு விலகிட்டாரு. ஆனால் ஏற்கனவே செஞ்ச அநியாயத்துக்குள்ள அவருடைய கை என்ன செய்தினம் இருக்குது, சொத்து சோகங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது என்ன, ஃபஹாதா முஸ்தருல் லா தாயிப், இவர் இன்னமும் அந்த பாவத்தில் தான் என்ன செய்யறாரு, தொடர்ந்து இருக்கிறார். தௌபா என்ன செய்யல. வேணுமென்றால் இன்னும் பாவங்கள் அவரிடத்துல சேராமல் இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே சேர்ந்த பாவத்திலிருந்து அவர் என்ன செய்யலை, தௌபா செய்யவில்லை அப்படின்றார். இது 4வது கட்டம். சிலர் தௌபா செஞ்சிருப்பாங்க, மேலதிகமான பாவம் அவருக்கு என்ன செய்யாது, இப்போ சேராது. ஆனால் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்குள்ள அவருடைய கை என்ன செய்யுது இருக்குதுண்டா, அந்த இதுலேருந்து அவர் என்ன செய்யலை, தௌபா செய்யவில்லை. வேணுமென்றா மேலதிக பாவம் அவருக்கு என்ன செய்யலாம், சேராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அடுத்ததாக ஏன் இவ்வளோ விவரித்து சொல்றாரு தெரியுமா,
அந்த சமுதாயத்தை பார்த்தா பேசுகிறார், அந்த சூழ்நிலையில் உள்ளவங்களை பார்த்தா என்ன செய்யறாரு பேசுகிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் வேணும். 19 சொல்லிட்டு போயில. இப்போ 19 எப்படி சொல்லுவோம், அடியார்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தால் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டு அல்லா அடுத்து தௌபா செய்யணும். அதில் என்னென்ன வகையாக நடக்கும்னு சொல்றது இல்லையே, அதான் அந்த வகையில் என்ன செய்யறாரு, எப்படியெல்லாம் இது நடக்கலாம் அப்படின்னு. அதில் 4வது பகுதி மிக முக்கியமானது. யோசிக்காம கூட நம்ம என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். ஏற்கனவே செஞ்ச அநியாயத்தில் அவருடைய கை இருந்துட்டு, பொருளாதாரம் இருந்துட்டு, இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டாரு, தௌபா செஞ்சிட்டாருன்னா அவர் தௌபா செய்யலை. அவருக்கு வேணும்னா மேலதிக பாவம் என்ன செய்யலாம், அவருக்கு சேராமல் இருக்கலாம் என்ற பகுதியை சொல்றாரு. அடுத்தது ஒரு மனிதனுக்கு அடிச்சிட்டார், தௌபா மின் தர்பி இன்சான், ஒரு மனிதனுக்கு அடித்திருந்தால் அவருடைய தௌபா என்ன, ஒருத்தருக்கு அடிச்சிட்டாரு, ஒருத்தருக்கு நோண்டிட்டாரு, ஒருத்தருக்கு என்னது, அதாவது அவரை பாதிக்க வச்சுட்டாரு உடல் ரீதியா, இவர தௌபா என்னண்டா அதே மாதிரி வேலை அவருக்கு செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறது. நான் உங்களுக்கு அடிச்சுட்டேன், நீ எனக்கு அடிங்க, உங்களுக்கு நான் எப்படி என்ன செய்ய காயப்படுத்திட்டு நீங்க எனக்கு என்ன செய்ய காயப்படுத்துங்க அப்படி என்று சொல்லி அவரிடத்துக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது தான் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருண்டா, ஏனென்றால் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, கொம்பில்லாத ஆட்டை கொம்புள்ள ஆடு குத்தி இருந்தால் அதுக்கு நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், அதாவது பழி தீர்க்கப்படும் என்று வருது. இதை 2 மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்படி நிதர்சனமாக நடக்கும் அப்படி என்பதா அந்த அளவில் நீதி என்ன செய்யப்படும், நிலைநாட்டப்படும். 2 மாதிரி என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம். ஏண்டா ஆடுக்கு அநியாயம் செய்யறது அப்படி என்றது அதுக்குள்ள ஒரு அநியாயம் இல்லை. இது 2ல் 1க்காக இருக்கலாம். ஒன்று அந்த அளவில் விசாரணை என்ன செய்யும், கடுமையாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் இருக்கலாம். அல்லது நிஜமாகவே அல்லாஹ் தஆலா என்ன படைப்புகளுக்கு மத்தியில் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்து, படைப்புகளுக்கு மத்தியில் இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, எறும்பு என்ன சொல்லிச்சு, உதுகுலு மசாக்கினக்கும், உங்கள் கூடுகளுக்கு நுழைந்து விடுங்கள், சுலைமானும் உடைய படைகளும் தெரியாமல் மிரிச்சிடலாம். அப்போ அது அவைகளுக்கு மத்தியில் ஒரு சிந்தனை என்ன செஞ்சு ஹுதுஹுத் பறவை என்ன சொல்லிச்சு, உங்களுக்கு தெரியாத ஒரு நுழைஞ்சோட நான் வந்திக்கிறேன், ஒரு சபையில் என்ன ஒரு ஒரு அரசியல இணை வைத்துக் கொண்டிருக்கிற அவனோட சமுதாயம் என்னது இணை வைத்துக் கொண்டிருக்கேன்னு சொல்றதை பார்க்குறோம். அப்போ விளக்கம் என்ன செஞ்சிருக்குது, அந்த இடத்துல இருந்திருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். எனவே அந்த அடிப்படையில் அவைகளுக்கு மத்தியில் அந்த சிந்தனை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அவைகளை பழி வாங்க வேண்டும். நாங்கள் எப்படி பழகிக்கிறோம்னு சொன்னால், மிருகங்களுக்கு பகுத்தறிவில்லை அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். மிருகங்களுக்கு பகுத்தறிவில்லை, 5 அறிவு மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி. ஆனால் பிறந்த உடனேயே ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் என்ன செய்யுது, சத்தம் போட்டு நம்பர் போட்டு வச்சுக்கிறான், இது நம்பர் 2, அது நம்பர் 2. அந்த பிள்ளைக்கு உமா தெரியா, இந்த உமாவுக்கு இதான் பிள்ளைன்னு தெரியா. ஆனால் ஆடு மாடெல்லாம் பிறந்தோடனே நேர தாயை தேடி என்ன செஞ்சிருது, ஓடிடுது. எவ்வளோ பெரிய பகுத்தறிவு, பிறந்த உடனே அதுக்கு 5 பேருக்கு மத்தியில் நம்மளை உம்மா இவர் தான் அப்படின்னு தேடி என்ன செய்யுது போயிடுது. இவனுக்கு நம்பர் போட்டு சரி கிட்டத்தான் கொண்டு போனாலும் பால் குடிக்க தெரியுமா, இல்லை பாலை குடிக்க வைக்கணும் அவனை, அது தேடி பால் மடியை தேடி என்ன செஞ்சிருது ஓடி போயிடுது. எந்த இது பகுத்தறிவு. அப்போ என்னடா மிருகங்களுக்கு அந்த அறிவெல்லாம் இல்லாமலாம் இல்லை, அபிவிருத்தி அறிவு இல்லை, டெவலப்மெண்ட் அறிவு இல்லை. அன்றைக்கு அதே கூடு தான், இன்றைக்கும் அதே கூடு தான். நம்ம டெவலப் ஆகினத்தால டிஃப்ரெண்ட்டாக ப்ரொசஸ் பண்ணப்பட்ட சாப்பாடு அதுவும் சேர்ந்து சாப்பிடுதே தவிர அதான் ப்ரொசஸ் பண்ணுற வேலை என்ன செய்யறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. அதனால ஏதாவது கிடைக்குமே தெரிய, கூடு அண்டைக்குள்ள கூடு தான், அதோட சிஸ்டம் அண்டைக்குள்ளது தான், அதோட யோசனை அண்டைக்குள்ள யோசனை தான். இந்த மாதிரி தான் என்ன செய்யுது அவருடைய மைண்ட் செட் இருக்கு. எல்லாம் அப்படி தான் அதை என்ன செஞ்சுக்கான் ப்ரோக்ராம் பண்ணி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதனால தான் ஒரு கதையில் சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னால், அதாவது இது ஒரு கதை தான் என்றால் அதை சொல்கிறேன்டா, ஒரு ஹெக்மத் அதில் இருக்கிறதால ஒரு வேட்டைக்காரர் ஒரு மனிதர் காட்டு வழியாக போகிறாரு, ஒரு ஓனாய் குட்டியை பார்க்குறாரு. அது குஞ்சு அப்படி சின்னதாக இருக்குது, அப்படியே ஒன்றும் தெரியாது. அதை எடுத்துகிட்டு வீட்டில் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆடு, அந்த ஆட்டுடைய பாலை கறந்து என்ன செய்கிறாரு கொடுத்து அதுக்கு பால் ஊட்டி 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 வளர்க்குறாரு. அந்த ஓனாய் பெரிய லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு வளர்ந்த பின்னால் இவர் ஒரு தடவை வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு வந்தால் ஆடு செத்திக்கு, ஓனாய் அடிச்சு என்ன செஞ்சுட்டு அதை தின்னுட்டு எந்த பாலை குடிச்சு வளர்ந்து அதை அடித்து சாகடிச்சு தேடி போனால் இந்த ஓனாய் ஒரு மலை குன்றில் நின்றுட்டிக்கு. இவர மனசெல்லாம் என்ன செய்யுது, ஒரு வேதனையில் துடிச்சுக்கின்றிருக்கு. அப்போ அவர் அதை பார்த்து சொல்கிறார், அதாவது ஃபஜஅத்த கல்வி அக்கல்த சுவைஹத்தி, என்ற உள்ளத்தை நீ பதற வச்சுட்டாய், நான் ஆசையாக வளர்த்ததை என்ன செஞ்சிட்டாய், அதாவது கொண்டுட்டாய். வான்தல நான் வலதுன் ரபீபு, நீ எங்கள்கிட்ட வளர்க்கப்பட்ட பிள்ளையாக இருந்து இப்படி என்ன செஞ்சிட்டாய், இந்த மாதிரி ஒரு வேலையை என்ன செஞ்சிட்டாயே அப்படி என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி இருந்து உன்னை கண்மூடிய நிலையில நாங்க கொண்டு வளர்த்தோம். ஃபமன் அம்பாக்க அண்ண அபாக்க தீபு, அந்த முன்வரை எனக்கு ஞாபகம் இல்லை. உன்னோட வாப்பா ஓனாயின்ட்டு உனக்கு எது சொல்லி தந்தது, உன்னோட வாப்பா ஓனாயின்ட்டு உனக்கு எது சொல்லி தந்துச்சு? நீ ஓனாயை காணவும் இல்லை, ஓனாய் பால் நீ குடிக்கவும் இல்லை, நீ அந்த செக்ஷனையே பார்க்கல. ஆனால் எப்படி உனக்கு இது, நீ உன்னோட வாப்பா ஓனா என்ற செய்தி உனக்கு கிடைச்சது? அப்போ சொல்கிறாரு, அதாவது
இதா கான திபா உதிபா அசுஇன் ஃபலா அதபுன் யுஃபீது வலா அதீபு. இயற்கை கெட்ட இயற்கையாக இருந்தால் ஆசிரியர் இருந்தும் பலன் இல்லை, எந்த ஒழுக்கப்படுத்தலும் பலன் இல்லை. பரம்பரை அப்படி ஆயிட்டேன்டா ஃபலா என்ன இதா கான திபா உதிபா அசுஇன் ஃபலா அதபுன் யுஃபீது வலா அதீபு. இயற்கை அதுதான் சொன்னான். அவன் அதே லிஸ்ட்ல தான் இருப்பான். உனக்கு ஓனாய் தான் வாப்பான்னு தெரியா, ஓனாய் தான் உம்மான்னு தெரியா, நீ ஓனாய் பாலும் குடிக்கல, ஆனால் டைமுக்கு குணத்தை காட்ட பார்த்தியா அப்படின்னு அவர் என்ன செஞ்சார் சொன்னான்னு பார்க்குறோம். எனவே இறைவன் அவைகளுக்கு என்ன சொல்லி ஒரு இதண்ட என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான். இந்த கவிதையை படித்தவனா வீட்டில் சிங்கத்தை வளர்ப்பானா, பாம்பை வளர்ப்பானா, கீரி வளர்ப்பானா? இந்த கவிதையை படித்தவன் அது ஒரு டைமுக்கு என்ன செஞ்சிடும், கலீலாவ திம்னால வர மாதிரி தான் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடும் காட்டி விட்டுரும். இது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விளக்கம். அப்போ இதாக்கான திபா திபா அசுஇன் ஃபலா அதுபுன் யுஃபீது வலா அதீபு. இது ஒரு முக்கியமான போய் அது மிருகங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது ரிலேட்டடா இல்லாத ஒன்றில் நான் விரிவாக போயிட்டு என்ன காரணம்னா அல்லாஹு தாலா அந்த ஹதீஸை கொண்டு வராரு. அந்த மாதிரி விசாரணை என்ன செய்யும் அவருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பழிவாங்க அடிக்க கொடுத்து அதை காயப்படுத்துறது கொடுத்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு செய்தி ஒன்று கொண்டு வராரு. அபூதாவுதுல 5224வது செய்தி. இதை ஷேக் அல்பானி சஹி என்று சொல்லிக்கிறாரு. ஆனால் அல்லாஹு ஆலம் இது சம்பந்தமாக கொஞ்சம் பார்க்கணும், இந்த இஸ்னாத சம்பந்தமாக கொஞ்சம் தேடணும். உங்களுக்கு தெரியும் நாகூர் ஈமணி பாட்டில் வரும் என்னது, மௌத்தாகிற டைமில் அதாவது என் ஆயில் நெருங்கி வருது, நான் அழிய போகிறேன், நான் மௌத்தாக போகிறேன், என்னை மௌத்து நெருங்கி வருதுன்னு நினைக்கிறேன், உங்களை எதுக்காக நான் தவறு செஞ்சுருந்தா உக்காஷாவா அல்லவரா, நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா நீங்கள் என்ன செய்ய பழி வாங்குங்கன்னு ரசூல்லான் சொன்னதாகவும், அவர் நீங்கள் ஒரு தடவை இப்படி குத்தினீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பழி வாங்குறதுக்கு ரசூல்லாங்க அனுமதிச்சதாகவும், அதுக்கு பின்னால் அவர் கட்டி அதாவது முகர்ந்து கொண்டதான் வருது இந்த ஹதீஸில் வருது. ஆனால் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக வர்றது அவரோட பாட்டில் வர டீட்டெயில்ஸ் மிச்சம் வைஃபான ஓவரான விவரங்கள் வரக்கூடிய செய்தி. அதில் நிறைய அதாவது கூடுதல் குறைவுகள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த செய்தி அபூதாவுதில் வருது. அதான் எப்படின்னா உசைத் இப்னு ஹுதைர் சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் நகைச்சுவை சிந்தனை உள்ளவராக அவர் இருந்தார். அந்த நேரத்தில் மக்களோட அவர் சிரிப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இப்படி ஒரு குச்சி மார்வன் எடுத்து இடுப்பில் என்ன செஞ்சாங்க அவருடைய இடுப்பில் ரசூல்லாங்க குத்தினாங்க. அப்போ உடனே அவர் சொன்னார் அஸ்பிர்னி. இப்போ இதில் இந்த மாதிரி மரணம் வருது அந்த மாதிரி செய்தியெல்லாம் எதுவும் இல்லை. அஸ்பிர்னி, எனக்கு பழி வாங்கணும், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க என்று அவர் ரசூல்லாங்கிட்ட சொன்னதாகவும், ரசூல்லா இஸ்தபிர், நீங்கள் என்ன செய்ய உங்களோட பழி வாங்கிக்கோங்க என்று ரசூல்லா சொன்னதாகவும், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உங்களுக்கு மேலே ட்ரெஸ் இருக்குது, என் ட்ரெஸ் இல்லாமல் தான் எனக்கு என்ன செஞ்சீங்க குத்துனீங்க என்ற மாதிரி சொல்ல, வலைசாலை கமிஸ் அப்படி சொல்ல ஃபரஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமிசி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை என்ன செஞ்சாங்க உயர்த்தினார்கள். ஃபஹ்ததனஹு, அப்போ அவர் அந்த குத்துப்பட்ட இடத்தை என்ன செஞ்சார், அது ரசூலுல்லாஹ் காட்டினோடனே அணைச்சி முத்தமிட்டு அந்த இடத்தை என்ன செய்தார், ஆற தழுவி கொண்டார், இடுப்புக்கும் இதுக்கும் இடையில் ஆற தழுவி கொண்டார் என்ற செய்தி வருது. அல்லாஹ்வின் தூதரை இதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், நான் செய்தேன் என்ற செய்தி அபூதாவுதில் வர ஷேக் அல்பானி சஹி என்று சொல்கிறாரு. ஆனால் அந்த இஸ்னாதுடைய விஷயம் அல்லாஹு ஆலம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் இருந்தாலும் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அதை எப்படி கொண்டு வரான்னா ருவியே என்று கொண்டு வரார். ருவி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான வார்த்தையில் வந்தால் இமாம் நவவி சொல்கிறார் என்னடா, அது பலகீனமான செய்திகளுக்கு என்ன செய்கிறது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முறை, அறிவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது என்றது பலகீனமான ஹதீஸை காட்டுறதுக்கான ஒரு முறைமைகள் உண்டு. இப்போ நம்ம ஹதீஸை சொல்கிற டைமில் இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் தமிழ் ஒரு புத்தகம் வச்சு ருவியே என்று அவியல்கள் என்று, எப்படி ருவியே என்று அவியல்கள் அப்படின்னா அவ்வளோ பொய் ஹதீஸ்களை அந்த புக்கா முஹிதீன் உலவியை நினைக்கிறேன் சரியா, தனியாக புக்கா போட்டிருந்தார். ருவியே என்றா அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவியல்கள் அப்படின்னா அவிச்சதுகள் எல்லாம் பொய்யான செய்திகள் அப்படி என்று சொல்லி ஒரு புக்கும் வந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் இமாம் இப்னு ஹஸம் போட்டிருக்கிறதால சில வேளை இது பலகீனமான செய்தியாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு பலகீனமான செய்தி ஒரு ஆதாரம் காட்ட மாட்டார். யார் இமாம் இப்னு ஹஸம் ஆதாரம் காட்ட மாட்டார். சில பொழுது அந்த ஹதீஸுடைய கருத்துக்காக என்ன செஞ்சுக்கலாம் இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்பானி சஹி என்று சொன்னதாகத்தான் இவர் என்ன செய்கிறாரு தஹ்கீக்கில் கீழே அடிக்குறிப்பு எழுதியவர் என்ன செய்கிறார் பதிவு செய்கிறாரு. அல்லாஹு ஆலம் அது கொஞ்சம் விரிவாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதனுடைய விரிவான அறிவிப்புகளை நான் பார்த்துக்கிறேன், அது பலகீனமானதுனால தெரியும். ஆனால் தான் ஃபஸ்ட் முறை என்ன நான் இதை சுருக்கமான அறிவிப்பு என்ன செஞ்சேன் பார்த்தேன். அப்போ அதனால் நிறைய தஹ்கீக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரைட், இதில் இமாம் அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா உசைத் இப்னு ஹுதைர் இந்த அறிவிச்சதா வருது. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சந்திப்பதற்கான ஒரு முறிவொன்றும் என்ன செய்து இருக்குது அந்த இஸ்னாதில் விரிவாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். எனவே இந்த மாதிரி செஞ்சிருந்தால் யாரையாவது அவமானப்படுத்திறேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தா, பாதிப்பு ஏற்படுத்தாது விட்டால் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக ஒருவரை பற்றி புறம் பேசிட்டோம், அவருக்கு எந்த பாதிப்பு என்ன செய்யலை
ஏற்படலைன்னா இவர் அல்லாட்ட தௌபா செய்கிறதோட முடிஞ்சுது. சிலவங்க என்ன செய்கிறேன்னு நினைக்கிறாங்கடா, நான் புறம் பேசிட்டோம்னு சொல்லி அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. இவர் போய் இப்படி தான் அவங்களே பற்றி ஒரு புறம் பேசினேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு இது வந்துடும், என்ன மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி, இப்படி தான் நீ ஒரு கொள்ளக்காரன், நீ படுமோசமானவன்றெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன் பேசிக்கிறேன். அப்போ தான் பகமே ஸ்டார்ட் ஆகும். மன்னிப்பு கேட்க போன டைமில் தான் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அது வந்து இன்னொரு பகமே உண்டாக்குற விஷயம். சமாதானத்துக்காக என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு உண்மையை சொல்லி பகம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தா அவருக்கு கொண்டு இழப்பு வந்திருக்கும், நஷ்டம் வந்திருக்கும், தொழில் இல்லாமல் போயிருக்கும், இவட்ட புறத்தால் என்ன, அப்போ என்ன செய்யணும், கட்டாயம் போய் பாவ மன்னிப்பு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், புறம் பேசுகிறவரை நாம் மன்னிக்கிறோம்னு வைங்களேன். நாம் சொல்கிறோம், என்னை பற்றி யார் புறம் பேசினாலும் அவருக்கு அது ஹலால், நான் மன்னிச்சிட்டேன் அப்படி. இமாம் இப்னு தைமியா யாரை வளமையின்றது, யார் என்னை பற்றி புறம் பேசினாலும் எனக்கு என்ன, நான் அதை அவருக்கு தர்மம் செய்து விடுகிறேன், நான் அது புறமாக நான் செய்ய. அப்படி செஞ்சால் இவருடைய ஹக்கு முடிஞ்சுது, இவர் மன்னிச்சிட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹக்கு மிஞ்சுது. என்னடா, புறம் பேசுறது பாவமே. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவருக்கொருவர் புறம் பேச வேண்டாம். புறம் பேசுதலே பாவம். அப்போ இவருடைய ஹக்கு முடிஞ்சுது, நான் மன்னிச்சிட்டேன்டா. ஆனால் புறம் பேசுகிற பாவத்தை செஞ்ச அந்த தண்டனை என்ன செய்யுது இருக்குது. அதனால் அதுக்கு அவர் என்ன செய்யணும், தௌபா செஞ்சு தான் ஆக வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மன்னிப்பு கேட்ட விஷயத்தில் இதை புரிஞ்சுக்கணும். பாதிப்பு, உலக பாதிப்பை இழப்பு ஒன்று ஏற்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவர் தௌபா மட்டும்தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதே போல இஃப்சாத், குழப்பங்கள் விளைவித்திருந்தால், அந்த குழப்பம் விளைவித்திருந்தாலும் இதில் அவர் என்ன செய்யணும், அண்டையிலிருந்து அந்த குழப்பம் விளைவித்தல் இருந்து, சிலருக்கு வந்து குழப்பம் விளைவித்தல் ரத்தத்திலையும் பிளட்டில் என்ன செய்யும் இருந்திருக்கும். எப்போ வேண்டாலும் எந்த இடத்தையும் ஒரு நல்லா பார்க்க மாட்டான், அவன் சரி வர மாட்டான், இவன் சரி வர மாட்டான், ஆஃபீஸ் நான் எப்படி கீழே விழுந்துருவான், இவன் ஹராத்தில் உழைச்சவன் வழங்கிட்டா, அது ஒரு அந்த குரூப் தான் பெரும்பாலும் அரசியல் பேசுறது. எந்த அரசியல்வாதி வந்தாலும் அவன் சரி வர மாட்டான்றது, சரியா, அது சரி வர மாட்டான்னா அவனுக்கு எதுவுமே சரி வரதில்லை, இயற்கையா இவனுக்கு எதுவுமே சரி வர்றது இல்லை. அப்படியான ஒரு விரக்தி லீகிற பார்ட்டிகள் இருக்கும். இது வந்து இஃப்சாத், முஃப்சிதூன ஃபில் அர்த், குழப்பம் விளைவிக்கக்கூடிய தன்மையில் உள்ளவர்கள். இவர்கள் உடனே அதிலிருந்து விலை கொள்ள வேண்டும், கவலைப்பட வேண்டும், சீர்திருத்தத்தில் அதை மாற்றிக்கூடத்தில் அவர் ஈடுபட வேண்டும். 4வது வகை, முதலாவது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட விஷயத்தில் 2 விஷயம் சொன்னார். ஒன்று தௌபா செஞ்சு கவலைப்பட்டு, அதாவது விலகி செய்யாமல் இருந்து திருப்பி செய்ய மாட்டேன்னு முடிவோடு இருக்கிறது. அதில் இன்னொரு வகை சொன்னார், என்னென்னா ஹத்து நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது பரிகாரமாக என்ன செஞ்சிடும், அமைஞ்சிட மாட்டார். 2வது கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டார், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்றவைகளை நிறைவேற்றால் அதில் 2 வகை சொன்னார். ஒன்று, உரிய நேரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அவர் தௌபா செய்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல உள்ளது, இனி நிறைய அவர் சுன்னத்தானவைகளை செய்யட்டும். நேரம் வரையறுக்கப்படாததாக இருந்தால் அதை என்ன செய்யட்டும், உடனே செய்யட்டும். பொருளாதாரம் இருந்தால் அதை உடனே செய்யட்டும், ஒரு நிறைவேற்றட்டும் என்று சொன்னார். 3வது வகை என்னென்னா, அடியார்களுக்கு செஞ்ச அநியாயங்களாக இருந்தால் அதை 4 தரப்பட்ட அமைப்பில் என்ன செஞ்சார், இந்த இடத்துல அதை சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது 4வது வகை, தௌபாவுடைய 4வது வகை என்னென்றா, கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால். இதுவும் அடியார்களுக்கு செய்கிறது தான், ஆனால் கொலை குற்றத்தை தனியாக என்ன செய்கிறாரு, பிரிக்கிறார். ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறார். அந்த மாதிரி செய்திருந்தால் வஹாத அஸ்அபு துனூபி மஹ்ரஜா, வெளியேறுவதற்கு சிரமமான பாவம் என்றார். இது வெளியேறுவதற்கு சிரமமான பாவம். ஏன்னா உயிரோடு இருந்தால், அந்த நபர் உயிரோடு இருந்தால் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, அவனுக்கு ஹுக்கூக்களை செய்கிறது வேறு. இப்போ அவனோட வாழ்க்கையை முடிச்சுட்ட, இப்போ அவன்கிட்ட நீ என்ன கேட்க, மன்னிப்பு கேட்குறேன்டா கூட மறுமையில தான் நீ இப்போ அவனை என்ன செய்ய போற, சந்திக்க போற. வாரிதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை, வாரிதிகள் மன்னிக்கலும் வேணுமெண்டா, அதான் சொத்துக்கு இதில் எடுத்து மன்னிக்கலும், அவன்கிட்ட உசுறு போயிட்டே, இதுக்கு என்ன நீ செய்ய போற. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருதுன்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் வந்து ஃபி ஃபுஸ்ஹத்தின் மின் தீனிஹி, தன்னை மார்க்கத்தில் ஒரு சுதந்திரத்தோடே இருக்கிறான், மாலம் யூசிப் தமன், கொலையில் ஈடுபடாத வரைக்கும். நிறைய பாவங்கள் அப்படி இப்படி செஞ்சாலும் வெளியேறதுக்கான வழி அவனுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு, ஒரு இன்டர்வல் இருந்து கொண்டே இருக்கு, புசான ஒரு இன்டர்வல் இருந்து கொண்டே இருக்குது. என்றைக்கு கொலையில் ஈடுபடுறானோ நெருக்கிட்டான், அவன் என்ன செஞ்சிட்டான், தன் தௌபாவுடைய வாசலை நெருக்கி விட்டான் அப்படி என்று ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு செய்தி சொல்றாரு, அவரிடத்துல ஹசன் தரத்தில் உள்ள ஒரு செய்தி. இமாம் இப்னு ஹஸம் இடத்துல, மன் இஸ்ததா அல்லா யஹூல பைனஹு வ பைனல் ஜன்னதி வகத் ஆயனஹா வ ஷம்ம ரீஹஹா மில்உ மிஹ்ஜமின் மின் தம் இம்ரிஇம் முஸ்லிமின் ஃபல்யஃபஅல், சொர்க்கத்தை நேர கண்டு சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கிற நேரத்தில் சொர்க்கத்துக்கு தடையாகின்ற கொலை போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்க முடியும் என்றால் அவர் அதை தவிர்த்து விடட்டும் சொல்லலாம். அதாவது அதுல முயற்சி எடுங்க. அதாவது சொர்க்கத்தை கண்டாரு, சொர்க்கத்துல வாசம் அவருக்கு அடிக்கின்ற அவ்வளவு நல்ல மல்கள், ஆனா தடுக்கப்படுறாரு. ஏன்? கொலையால் என்ன செய்யறாரு,
தடுக்கப்படுற. நம்ம நினைச்சிடப்படாது கொலை சப்ஜெக்டுக்கும் நமக்கும் பெரிய தூரம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சில நல்ல மக்கள் கொலையில் ஈடுபடுவதற்கு திடீர் ஆத்திரங்கள் காரணமாக இருந்தது. திடீர் ஆத்திரங்கள் என்ன காரணமாக இருந்தது நினைச்சே பார்த்திக்க மாட்டாங்க. ஒரு சம்பவத்துடைய அதிர்ச்சியின் காரணமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள ஆயத்தை செஞ்சிருவாங்க, எடுத்து விடுவார்கள். இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு. இவர் கொலை செய்யக்கூடியவரான்னு நினைக்கக்கூடாத மக்கள் எல்லாம் நினைக்காத மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் அவர் என்ன செய்யறாரு, இதை பதிவு செய்யறாரு. இந்த மிக பெரும் பாவத்தை யார் செய்கிறாரோ அவருடைய தௌபா என்னண்டா, முதலாவது கொலை செய்யப்பட்டவருடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க வலி, அவர்கிட்ட போய் மரண தண்டனை என்ன செய்ய நிறைவேற்றுங்க. அதாவது அரசாங்கத்துக்கு கீழே அரசாங்கத்துடைய அனுமதியோடு அந்த மரண தண்டனை என்ன செய்ய நிறைவேற்றுங்க என்று சொல்லணும். அப்போது அவர் அதுக்குரிய பழி தீர்க்கப்பட்டு விட்டால் அவர் நேர்மையாக என்ன நடந்து கொண்டார். எஞ்சிய ஒரு பகுதி இருக்குது, ஆனால் அவர் நேர்மையாக நடந்து கொண்டார். வைன் ஆஃபா கசுர கத்துலாகும், அல்லது அவர் மன்னித்து விட்டாங்கடா, சரியா, வைன் அஃபா அவு கசுர கத்துலா, அவர் மன்னித்து விட்டார். அல்லது இவர் செஞ்ச கொலைகள் மிகவும் அதிகமாக இருந்தார். யாரு இவர்? 1-2 கொலை இல்லை, ஆட்சியாளர்களோட கொலை போல, இராணுவ வீரர்கள் அத்துமீறதை போல, அதே போல் இந்த ரவுடிசம் பண்ணி வழங்கிட்டா அண்டர்வேல்டுன்னு நடத்தி இந்த மாதிரி கண்ட விஷயங்கள் லட்சக்கணக்குக்கு 50,000க்கும் 20,000க்கும் கொலைகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சிருந்தாண்டா ஃபல் எல்சமில் ஜிஹாத், எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கீழே நடக்கக்கூடிய சரியான இஸ்லாமிய அரசுக்கு கீழே நடக்கக்கூடிய ஒரு உயிர் போராட்டத்தில் ஜிஹாதுடைய போராட்டத்தில் அவர் போய் என்ன செய்யட்டும், கலந்து கொள்ளட்டும். வல்லிய தஆர்ரதல் லிஷஹாதத்தி ஜஹ்தஹு, முழு முயற்சியாக ஷஹீதாவதற்கு அவர் முயற்சி எடுக்கட்டும். தன்னையே அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவதற்கு அவர் முயற்சி எடுக்கட்டும். ஃபமா அர்ஜு ஐயு கஃபிர அன்ஹு ஃபிஅலு ஷைஇன் கைரஹா, நான் நினைக்கல இதை தவிர வேறொன்று அது என்ன அவருக்கு பரிகாரமாக அமையும் என்று நான் நினைக்கவில்லை. ஃபைன் அத்தரத முஅத்தரதும் பில் ஹதீஸ் அல்லதி ஃபீஹி அன்ன ரஜுலன் கத்தல மிஅத்தன் சும்ம தாப அத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah, 100 பேரை கொண்டு ஒருவர் சொர்க்கம் நுழைந்தார்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை வச்சு நான் சொன்னதுக்கு யாராவது என்ன ஒரு விமர்சித்து பேசினா, அதாவது அல்லாஹ் தௌபா செஞ்சு தானே இருக்கிறான், அந்த தௌபாவுடைய இது சின்னது, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏண்டா இப்படி ஒரு ஹதீஸ் தான் இருக்குன்னா அதில் ஆதாரம் இல்லை. அவர் சொல்கிற அந்த ஹதீஸில் என்னது, அவருக்கு ஆதாரம் இல்லை. அதுக்கு பல விஷயங்கள் சொல்கிறாரு. என்னண்டா, இது எங்கட முன்னால் நடந்த சம்பவம், ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த சம்பவம் இல்லை, பனு இஸ்ரவேலர்களுக்கு நடந்த சம்பவம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா மாஇதா 48வது வசனம், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒரு வழிமுறையும் ஒரு மார்க்கத்தையும் ஆக்கியிருக்கிறோம். நபிமார்களுடைய அகீதாலாம் உண்டு, கொள்கையெல்லாம் உண்டு, பிரச்சாரமெல்லாம் உண்டு, ஆனால் வழிமுறைகள் மூசா சாத்திர சரியா வேற, அதே போல் மற்ற என்ன நூஹ் சாத்திர சரியா வேற, அப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் என்ன செஞ்சது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டமாக என்ன மாறாது. எங்களுடைய சட்டத்துக்கு ஆதாரம் இருக்கணும். அவங்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டம் என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் என்ன செய்யணும் இருக்கணும். ரசூலுல்லாஹ் அங்கீகரித்ததாகவோ ஆதாரம் பலப்படுத்தியதாகவோ ஒரு செய்தி என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி இல்லாமல் அவர்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டம் என்ன செய்யாது, மாறாது. எங்களுக்கு 5 நேர தொழுகைக்கு அவர்களுக்கு 5 நேர தொழுகை என்ன செய்யலை இருக்கல. எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யலை இருக்கல. ரமலான் என்ற கடமையான நோம்பு அவங்களுக்கு என்ன செய்யலை இருக்கல, எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்குள்ள எத்தனையோ விஷயம் எங்களுக்கு என்ன செய்யலை இருக்கல. அவர்களை விட எங்களுக்கு லேசி தரப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம தொழுகையில் என்ன சொல்றோம், வலா துஹம்மில்னா, அதாவது வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னால் உள்ள மக்களுக்கு சுமத்தப்பட்ட சுமை போல எங்களுக்கு என்ன செஞ்சிடாது, சுமத்தி விடாது அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்படின்னு இந்த வாதங்களை வச்சு சொல்றாரு. அடுத்தது, அன்றைக்கு அவருடைய தௌபால ஒரு பகுதியாக இருந்துச்சு, எந்த பாவம் நடந்துச்சோ அந்த ஊரை விட்டு வெளியேறுறது. அந்த 100 கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாரு, அந்த ஊரை விட்டு வெளியேற சொன்ன. இப்படி ஒரு சரியா எங்களிடத்துல என்ன இல்லை, தௌபா செய்யற ஒரு ஊரை விட்டு வெளியேற நிபந்தனை எங்களுடைய சரியால என்ன அது இல்லை. எனவே இது அந்த மக்களுக்கு மட்டும்தான் என்ன உரிய விஷயம். அவர்களுடைய சட்டம் எங்களுக்கு சட்டமாக என்ன செய்யாது வராது என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த செய்தியில அந்த 100 கொலை செஞ்சவர் முஸ்லிமா இருந்தார்னு எந்த செய்தியும் என்ன இல்லை, காஃபிரா கூட என்ன செஞ்சுக்கலாம், அந்த 100 கொலையில் ஈடுபட்டவர் காஃபிரா கூட இருந்திருக்கலாம். அவர் திருந்துறதுக்கு தான் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதை கேட்டிருக்கலாம். எனவே அவர் திருந்திருக்கலாம். அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து திருந்தினார் என்று சொன்னா அது வந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வார நேரத்தில் அவருடைய எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்பட்டு விடும். கடந்த கால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். இப்போ இந்த இடத்துல இந்த நுக்தா வந்து முக்கியமானது. காஃபிராக இருந்திருக்கலாம்ன்றது வணங்கிட்டா, காஃபிரா இருந்து, ஏன்னா அதில் வந்து முஸ்லீம் தான் என்ன செய்யலை, எந்த செய்தியும் வரல. தௌபான்ற வார்த்தை மட்டும் தான் எங்களுக்கு முஸ்லீம் எடுத்துக்கான அடையாளமாக இருக்குது. ஆனால் தௌபா என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் காஃபிர்களுக்கு நிறைய என்ன செய்கிறான் யூஸ் பண்ணுறான். அவர்கள் ஃபைன் தாபு, அவர்கள் என்ன தௌபா செய்து பின்னர் ஜக்காத்து கொடுத்து தொழுது வந்தால் அவர்களும் உங்களை போன்ற என்னது ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன், உங்களை போன்ற முஸ்லீம்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ தௌபா யாருக்கு சொல்லப்படுது, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தௌபா தான், முஸ்லீம்களுக்கும் என்ன தௌபா தான். எனவே அந்த அடிப்படையிலும் இதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதில் கீழே வந்து குறிப்பு எழுதுறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதான் சரியானது.
இப்னு ஹஸமுடைய இந்த நிலைப்பாடு வந்து காஃபிரா இல்லையாண்ட ஒரு விஷயம் அது நியாயமாக இருக்கலாம். ஆனால் தௌபாவுடைய விஷயத்தில் இந்த நிலைப்பாடு என்ன பிழையானது. அந்த இடத்துல அந்த ஹதீஸில் தௌபாவுடைய ஒரு நிபந்தனையாக ஊரை விட்டு வெளியேறது சொல்லப்படலை. அந்த ஹதீஸில் தௌபாவுடைய நிபந்தனையாக சொல்லப்படலை. இப்னு ஹஜர் அஸ்கலானி அதில் அடிக்குறிப்பு எழுத சொல்கிறாருண்டா, எப்பயுமே பாவம் செஞ்சுட்டு அறிந்து தௌபா செஞ்சு விலகிற மனிதனுக்கு மிகவும் சிறந்தது அவன் பாவம் செஞ்சு கொண்டிருந்த சூழலை மாற்றுறது. அவன் பாவம் செய்து கொண்டிருந்த சூழலை மாற்றுறது. இது பிறகு சினிமா கேட்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதே ஃப்ரெண்டோடு தான் உட்காந்துட்டு இருக்கிறது அதே ரூமில். எப்படி இருக்கிறது? எவன் ரூம்மேட்டாக இருந்தானோ அந்த பாவியோட தான் உட்காந்துட்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பிறகு ஒன்றும் பார்க்கலன்றது. அவன் டைமும் போவான் கூட்டிக்கிட்டு, அவன் டைமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். சாராயம் குடிக்கலன்னு தௌபா செஞ்சிருது. ஆனால் அவன் அங்கே தான் இருந்துட்டிக்கிறான். சரியாக அசருக்கு பிறகு கொண்டு வந்து வச்சிடறான் பொட்டில். என்ன செய்ய? அவன் இவனோட சேர்ந்து குடிக்க வேண்டிய முதல்ல ரூமை மாற்று. கேட்டால் சொல்கிறான் எக்ஸ்பென்சிவ்ன்ற. அப்போ நரகம். இப்போ இதெல்லாம் சிந்திக்க தெரியாத விஷயம். சூழலை மாற்றுறது. அந்த அடிப்படையில் அவருக்கு சொல்லப்பட்டது இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிரு நீ வெளியே பேத்துரு என்று சொல்லப்பட்டதை தவிர நிபந்தனையாக என்ன செய்யலது சொல்லப்படவில்லை. நிபந்தனையாக அது சொல்லப்படவில்லை. அடுத்த 100 கொலைக்கான தௌபா அப்படி என்று சொல்றதுக்கான எங்களுக்கும் சரியான ஆதாரம் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தஆலா இணை வைப்பதை என்ன செய்வதில்லை, மன்னிப்பதில்லை. வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாதவற்றை நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், மன்னிக்கிறான் என்பது நேரடி குர்ஆன் வசனம். அப்ப அது எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி அதே நிபந்தனை தான். இஸ்லாத்துக்கு வருகின்றவருக்கு அதுக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதுல ஷிர்க்கு பல கொலைகளும் அகப்படுமாக இருந்தா, அதே மாதிரி தான் ஒரு முஸ்லிமுக்கும் என்ன அந்த மாதிரி கொலை செஞ்சிருந்தா தௌபா என்ற வாசல் என்ன செய்யப்பட மாட்டாது, மூடப்பட மாட்டாது என்ற நிலைப்பாடு தான் சரியானது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, மற்ற பாவங்களை போல அல்ல. லக்கத் ஹஜ்ஜர வாசியா, ஒரு விசாலமான பகுதி அந்த இடத்துல என்ன செய்யுது, சுருங்கிடுது. மற்ற பாவங்களில் தௌபா செய்கிறது வேற, கொலை குற்றத்துக்கான தௌபா என்னது செய்கிறது வேற. அப்படின்றது நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கொள்றோம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு வாசல் அடைக்குது. நாளை மறுமையில மற்ற அமல்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுப்பான். ஆனால் கொலை செஞ்சது என்றதை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நல்லமல்கள் அவன் மீது சுமத்தப்படும் என்றது எங்களுக்கு தெரியாது. அதனால் அது ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு என்ற அந்த சப்ஜெக்ட் மட்டும் என்னது மிகவும் சரியானது சொல்லி என்ன செய்கிறாரு, ஃபஹாதா ஜவாபு மா சஅல்தும் அன்ஹு, இதான் நீங்கள் கேட்ட என்ன அந்த கேள்விக்கான பதில் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா எங்களையும் உங்களையும் இஹ்வானன் அலா சுரீரின் முத்தகாபிரின், சொர்க்கத்தில் ஒருவருக்கொருவர் முகம் பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை சொர்க்கத்திலே அந்த விசாலமான சிம்மாசனங்கள் கட்டில்களை அல்லாஹு தாலா ஆக்குவானாக என்ற அந்த குர்ஆன் வசனத்தை சூரா ஹிஜ்ர் 47வது வசனத்தை சொல்லி ஆமீன் அப்படி என்று சொல்லி அந்த துவா அல்லாஹ்வை புகழ்ந்து இதை முடிக்கிறார். 10ஆம் கேள்வியே. அப்போ அந்த கேள்வி இதில் முடியுது. நான் இதை இப்போ எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த சொல்லப்பட்ட 3 ஒன்று நஃபில்களை பற்றி கேட்ட அந்த சப்ஜெக்டும், அடுத்ததாக என்ன எது அல்லாஹு அந்த துவா கபூல் ஆகிறது முதலாவானத்துக்கு அரசிலிருந்து அல்லாஹு தாலா இறங்கி வரக்கூடிய, நம்ம அதில் அரசிலிருந்து சொல்லக்கூடாது, அல்லாஹு தாலா இறங்கி வரக்கூடிய முதலாவானத்துக்கு இறங்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வில் அல்லாஹு தாலா அதாவது துவாக்களை அங்கீகரிப்பாண்டு வருது. அதை எப்படி என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் என்ற பகுதியும் தௌபாவுடைய பகுதியும் இந்த அமல் ரிலேட்டடாகி ஈமானிய படித்தரங்கள், பாவங்களுக்கான பரிகாரம், பெரும் பாவங்களுடைய தரப்படுத்தல்கள், அதுக்கப்புறம் நஃபில்களில் எது சிறந்தது அப்படி என்று சொல்கிறது, அடுத்த துவா எப்படி கபூலாகும் என்பதை புரிந்து கொள்வது, அல்லது தௌபாவுடைய வகைகள் என்ற பகுதி வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம் நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியை என்ன கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.